அம்மா உத்தரவரங்கலாம் சுவாமி சிவாயிரங்க அம்மா இருக்காங்களா? சிவாயனமுங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நாளொரு துதி பாடி ஆரம்பிக்கையா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆலிவிசை கல்விதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திருநாவலூர் வன் தொண்ட பதம் போற்றி, ஊழிமணி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. பாடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவர்களும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக கண்டிருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் செல்லவேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம். சொக்கநாதர் என்பார். ஆரிடத்தில் வந்தும் அடியேன் உளத்திருந்தும் ஓரிடத்தில் உற்பவித்து உள்ளபடி பாரிடத்தில் நாயேன் உளம் மகிழ நன்றாக உணர்த்திடுவாய் தாயே நீ சொக்கநாதா. தாயே நீ சொக்கநாதா, நன்றாக உணர்த்திடுவாய் தாயே நீ சொக்கநாத். சிவசிவ சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து இந்த திருவாசகத்திலே அருள் 10 என்ற அந்த பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். அடியனுக்கு ஒரு சின்ன அடியன் பேசுறது ஏதாவது கேக்குதுங்களா? எப்பயுமே அடியன் கேட்டுக்கிற செய்திதான் கேக்குதுங்களா? அடியனுக்கு ஒரு பக்கம் காது சுத்தமா அடிச்சிருச்சு. எனக்கு நான் பேச எனக்கு எக்கோ ஆகுறதால எனக்கு மைல்டா தான் கேக்குது, எல்லாமே மைல்டா கேக்குது. அடியன் அந்த பல இதுல ஜாலி போயிட்டு அங்க உள்ள குளிர் இங்க உள்ள வெயில் எல்லாமே எனக்கு ஒரே நாள்ல வந்தனால ஒரு பக்கம் காது சுத்தமா அடிச்சது. நான் டிராப்ஸ் போட்டுட்டே இருக்கேன். அது பட் இன்னும் சரி ஆகல. பெருமான் பெருங்கருணை. அடியார்கள் ஒரு மைல்டா தான் கேக்குது. அதனால அடியார் பேசுறது ஏதாவது தெளிவு இல்லை அப்படின்னா அடியார்கள் உடனே அடியாரை வந்து ஆற்றுப்படுத்தணும். ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க இருக்கக்கூடிய அந்த பாடல் என்பது 29 அருள் 10. விமலா தேவியம்மா மைக் ஆஃப் பண்ணிக்கங்க. விமலா தேவியம்மா இதுல ஐயா வந்து நமக்கு இப்ப இருந்தவாறு இந்த கடைசி பாட்டு தான். கடைசி பாட்டு 10வது பாட்டு. திருந்துவார் பொழில்சூழ் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவியசி இருந்தவாறு எண்ணி ஏசரா நினைந்திட்டு என்னுடைய எம்பெருமான் என்றென்று அருந்தவா நினைந்தே ஆதரித்து அழைத்தால் அலைக்கடல் அதனிலே நின்று பொருந்தவா கையிலை புகுநெறி இதுகான் போதராய் என்று அருளாயே அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய செய்தி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மகா ரகசியம். இன்னைக்கு நம்மளுடைய அருள் 10ல பெருமான் ஒரு பூடகமான ஒரு சாவி வச்சிருக்காரு. மொத்த திருவாசகத்திலையும் நிறைய சாவி இருக்கு, நிறைய சாவிகள் இருக்கு. சாவி அப்படின்னா நம்மளுடைய இதய பூட்டை திறக்கின்ற பெரும் சாவிகள் இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் சொல்லிக் கொடுக்க இருக்கிற நம்மளுடைய சுவாமி நமக்கு கையிலை புகுநெறியை பத்தி நீங்க நிறைய பேச இருக்கிறோம். கையிலை புகுநெறி தான் நமக்கு மிக உன்னதமான நெறிகளிலே அது ஒரு சிறந்த நெறி. அந்த புகுநெறியை காட்டுறதுக்காக தான் கையிலைக்கு நம்ம போயிட்டு வரோம். ஒரு தடவை கையிலைக்கு நம்ம போயிட்டு வர்றதுக்கான காரணம் கையிலை புகுநெறி நம்ம வாயாலேயே சொல்றதை விட ஒரு தடவை அனுபவமா ஏற்படுத்தி அந்த கையிலை புகுநெறியை நமக்குள்ள ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய செய்தியைத்தான் நாம வந்து இப்போ இந்த
தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கின்றேன். முக்கியமான செய்தி, சில செய்திகளை பார்த்துட்டு, அதாவது இந்த அருள் அப்படின்னா என்ன, அருள் என்றால் என்ன, இறைவனுடைய அருளுக்கும் அன்புக்கும் என்ன வித்தியாசம், இறைவனுக்கு அன்பும் திருமேனி தான், அருளும் திருமேனி தான். திருமேனி இறைவன் அப்படிங்கிற பொருள் இந்த உலகத்துல எந்த பொருளும் நமக்கு பயன்படாட்டி அது தேவையற்ற பொருள் தான். சரிங்களா? ஒரு பயன் இல்லை, ஒரு பொருள்னால நமக்கு பயன் இல்லை அப்படின்னா அது தேவையற்ற பொருள் தான். சிவபெருமான் இந்த உயிர்களுக்கு பயனுள்ளவனாக இருக்கான். எப்படி அப்படின்னா, சிவபெருமான் இந்த உயிர்களுக்கு அருளை வழங்கி பயனுள்ளவனா இருக்கான். அவன் அருள் கொடுக்குறான், அவ்வளவுதான். அவன் கொடுக்கறது அருள் தான். அந்த அருளை பெறுவதற்காக நாம் தொடர்ந்து பயணித்து வருகின்றோம். அந்த அருள் தான் இறைவன் தருகின்ற பெரும் கொடை. அவன்கிட்ட நம்ம வாங்க வேண்டியது அருள் தான். அதாவது இந்த அருள் மட்டும்தான் அறிவுடைய பொருளுக்கு சொந்தம். இந்த அருள் மட்டும்தான் நம்ம அறிவுடைய பொருளுக்கு சொந்தம். வேற எந்த பொருளும் நமக்கு சொந்தமாக இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த அருள் என்ற அந்த பொருள் வைத்துதான் இந்த ஆன்மா ஆனந்தம் என்ற பொருளை ஈட்டு. எப்படி மகரந்தத்திலிருந்து அங்க மது உருவாகி அது தேனாக துளிர்க்கும் போது அந்த தேனை உண்டு தன்னுடைய வண்டு பசியாறுவது போல, தேன் தான் அந்த வண்டுக்கு பசியாற்றுவது போல, இந்த ஆன்மாவினுடைய பசியை ஆற்றுகின்ற ஆற்றலுடையது அருள் தான். எப்படி இந்த தினமும் நாம இந்த உலகவியல்ல அமுது எடுத்துட்டு சாப்பாடு சாப்பிட்டு வயிற்று பசியை ஆற்றுகின்றோமோ, அதுபோல இந்த ஆன்மாவுக்கும் ஒரு பசி உண்டு. அந்த ஆன்ம பசிக்கான விருந்து அருள் தான். அந்த அருளை தருகின்றதுனால அவன் இறைவன். வேற யாருனாலையும் தர முடியாது. அருளை தருகின்ற ஆற்றல் உடையவன் இறைவன். இறைவன் எப்படிப்பட்டவன் திருமொழி முழுக்கவே விரிச்சு சொல்லுது. அவன் எப்படிப்பட்டவன், அவன் எப்படி என்ன மாதிரி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி விரிச்சு சொன்னாலும் கூட, இந்த இறைவனே அடங்குகின்ற இடம் எது? இந்த இறைவன் அவ்வளோ பெருசா காமிச்சுட்டு இவன் இந்த இடத்துல தம்மா துண்டா சுருங்கிருந்தான் அப்படின்னு சொல்ற இடம் அடியார்களுடைய திருக்கூட்டம். இந்த அடியார்கள் திருக்கூட்டத்துல யாரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யாரறிவார் அந்த அகலமும் நீளமும், பேரறியாத பெரும் துறை ஒன்று வேறறியாமை விளம்புகின்றேனே அப்படின்னு சொல்வது போல, இறைவனுடைய வேற சொல்ல முடியாது, அவனுடைய நீளத்தை சொல்ல முடியாது, அகலத்தை சொல்ல முடியாது. அவ்வளோ பறந்து விருந்து கிடக்கக்கூடியவன் தன்னையும் சுருட்டி ஒரு இடத்துல நிக்கிறான் அப்படின்னா அந்த இடம் எதுன்னா அடியவர்களுடைய திருக்கூட்டம். இந்த அடியவர் திருக்கூட்டத்துக்கு மட்டும்தான் அவன் தன்னை சுருக்குவான். மத்த எல்லா இடத்துலயும் விரிஞ்சிருப்பான். அடியவர்களுக்கு முன்னாடி அவன் ஒடுங்கி இருப்பான். அதுதான் அவனுக்கு ஒடுங்கின்னு பேரு. அப்போ இறைவனை கண்ட்ரோல்குள்ள வைக்கக்கூடிய ஆற்றல், இறைவனை அவனுடைய நன்மைக்குள்ள வைக்கக்கூடிய ஆற்றல் அடியவர்களுக்கு உண்டு. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், அருள் செய்கின்றவன் இறைவன். அந்த இறைவனுக்கு தன்னுடைய நிலையிலிருந்து மாற்றிக்கொள்ளுகின்ற ஆற்றலை தருகின்றவர்கள் அடியவர்கள். ஆக அடியவர்களுக்கும் அருள் செய்கின்ற ஆற்றல் உண்டு. அடியவர்களால டைரக்டா அருள் செய்ய முடியாது. இறைவனை அனுப்பிச்சு விடலாம். அவனை மடைமாற்றம் செஞ்சு அவன் அருளை நமக்கு பாத்தி கட்டுவாங்கல்ல, தண்ணி வர்றப்போ பாத்தி கட்டி இந்த பக்கம் தண்ணி இல்லாத பக்கம் வெட்டி விட்டு அதை ஓட செய்து அதுக்கு பாத்தி கட்டுறது போல நீரை உருவாக்க முடியுமா? நம்ம உருவாக்க முடியாது. ஆனா நீரினுடைய ஓட்டத்தை மாற்ற முடியும். அது போல இறைவனுடைய அருள் ஓட்டத்தை மாற்றி நமக்கு முழுவதுமாக பரவ செய்கின்ற ஆற்றல் உடையவர்கள் அடியவர்கள். அதனால அடியவர்கள் அருள். ஆனா அடியவர்களால அருள் செய்பவன் இறைவன் தான். அந்த அருளை மறைமாற்றம் செய்து தருவர்கள் அடியார்கள். உலகத்திலேயே கொடியது எது? கொடியது கேட்கும் நெடிவடி தனிவெடி வேலோய், கொடிது கொடிது இளமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை. இளமையில் வறுமை கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை அதனினும் கொடிது என்ன சாமி எனக்கு தெரியல, அடியாருக்கு தான் தோணும். அது பசிதான் கொடுமையான விஷயம் ஐயா. அதனிலும் கொடிது அன்பில்லா பெண்டீர், அதனிலும் கொடிது அவர் கையால் உணவு உண்பது தானேன்னு சொல்லுவாங்க. அதுதான் முடிப்பாங்க. நம்ம அம்மா சொல்வது, ஔவையார் சொல்வது, இருக்கிறதுலே கொடியது எது அப்படின்னா அன்பில்லாத பெண்டீர் அவர் கையில உணவு உண்பதுதான் மிக கொடுமையானது, கொடியதுன்னு ஔவையாருடைய கூற்று. இது ஔவையாருடைய கூற்று. மணிவாசகருடைய கூற்று எது?
மணிவாசகர் கொடிதுன்னு ஒண்ணு சொல்லியிருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு இல்லையா? மணிவாசகர் கொடிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் காது அடைச்சது என்னால இயல்பா பேச முடியும். ஒரே ஒரு சிவாய நமங்க நார்மலா தான் இங்க இருக்கு. உங்களுக்கு நார்மலா இருக்கு, எனக்கு எக்கோ ஆகுது. ஒரு முக்கியமான செய்தி, அடியவர்கள் எல்லாரும் ஒரு முக்கியமான செய்தி, ஒரு குறிப்பு இருக்கு. அடியவர்கள் ஐயா கேக்குறேங்க ஐயா. நிறைய சுவாமி கேக்குதுங்களா? விமலா தேவி மற்ற அடியார்களுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய அடியவர்கள் எல்லாம் கொஞ்சம் உற்று கவனிக்கலாம். அடியன மணிவாசக பெருமான் கொடியது என்று சொன்ன இடம் எது? அதுதான் முக்கியம். நாம திருவாசகம் படிக்கிறோம், ஔவையாரும் கொடியது சொல்லியிருக்காங்க. ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்க? அன்பில்லா பெண்ணே அன்பினுடைய வடிவம், அன்பில்லாத பெண்ணு கொடியவள், அவள் கையில உணவு சாப்பிடுறதுக்கு சும்மா இருந்துடலாம், அந்த உணவையும் சாப்பிடுறது கொடுமையானது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க அம்மா. மணிவாசகர் கொடியதுன்னு சொல்லியிருக்காரு. எங்க கொடியது சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு இடத்துல கொடியது சொல்லியிருக்காரு. ஒரு இடத்துல கொடியது எதுன்னு மணிவாசகர் சொல்லியிருக்காரு. என்ன கொடியது அப்படின்னா, ஐயா தான் ஞாபகப்படுத்திட்டாங்க, மகேஷ் ஐயாவுக்கு நன்றி. அதாவது கோயில் மூத்த திருப்பதிகத்துல ஐயா ஒரு கொடிதுன்னு சொல்லியிருக்காரு. என்ன? சிரிப்பார், கழிப்பார், தெளிப்பார். நம்ம அதை ரொம்ப பார்த்திருக்கோம்ல. நம்மளுடைய ஃபேவரட்டான பாட்டு அப்படின்னா, நம்ம திருவாசக சிந்தனைக்கு ஒரு குடும்ப சாங் அப்படின்னா அது சிரிப்பார் கழிப்பார் தான். எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோ அந்த பாட்டை விரிச்சு அனுபவிச்சு வரிகளுக்கு வரிகள் அப்படியே அதுலயே உணர்வு பொங்க பொங்க பார்த்திருக்கோம். அதுல ஒரு வார்த்தை வருது, எனக்கு ஒரு பெரிய ஒரு சாபம் என்ன அப்படின்னா, எந்த வார்த்தையும் ஞாபகத்துக்குள்ளே வராது. நமக்கு எது கோயில் திருப்பதிகள் எத்தனாவது பாடல் சாமி? அடியார்கள் தான் சொன்னேன். எத்தனாவது பாடல்? 9வது பாடல்ங்கய்யா. 9வது பாடல். கோயில் திரும்ப 9வது. ஐயா 21வது பாடல். அந்த பதிகம் 21, கோயில் மூத்த திருப்பதி 21. அந்த பாட்டு, அந்த பாடல் 9வது பாடல். சிரிப்பார், கழிப்பார், தேனிப்பார், திரண்டு உன் திருவார்த்தை கேட்பார், மெச்சுவார், வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார், பொன்னம் பலத்தாடும் தலைவார் என்பார், அவர் முன்னே நற்பானாயேன் இருப்பேனோ நம்பிகாயே. திருச்சிற்றம்பலம். நம்மளுடைய குடும்ப சாங்கு, நம்ம திருவாசக சிந்தனுடைய குடும்ப சாங்கு. எல்லா படத்துலயும் அன்பு மலர்களேன்னு பாட்டு பாடி எல்லாரும் அந்த குடும்பம் ஒண்ணு சேர்ற மாதிரி நம்ம அடியார் அடியார் திருக்கூட்டத்துக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு குடும்ப பாட்டுன்னா சிரிப்பார் கழிப்பார். அதுல சுவாமி சொல்றாங்க, இந்த திருவாசகம் முழுக்கவே அவர் அடிச்சுக்குவார். யாரு? மணிவாசகர் அடிச்சுக்கிற இடம் எது அப்படின்னா, மணிவாசகர் சஞ்சலப்படுற இடம், மணிவாசகர் உடஞ்சு விழுகிற இடம், மணிவாசகர் கண்ணீர் ததும்புற இடம், மணிவாசகர் வெடிச்சு சிதற இடம் அப்படின்னு பார்த்தோம்னா எங்க அப்படின்னா, அவரு கோயில் மூத்த கோயில் திருப்பதிக்கே சொல்லுவாரு. அந்த பாட்டுலயே முதல் பாட்டுல என்ன சொல்லுவாரு? நீ மட்டும் என் கூட இருக்கிறது உண்மைன்னா, உன் கூட மீனாட்சி இருக்கிறது உண்மைன்னா, நீ என் கூட இருக்கிறது உண்மைன்னா, நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறது உண்மைன்னா, நான் எங்க இருக்கணும்? அடியவர்களுடைய திருக்கூட்டத்தின் நடுவுல நான் இருக்கணும். உனக்கொன்று உரைப்போம் கேள் சொல்றாரு. எனக்கு அப்படியே நான் அதிர்ந்து போவேன். சாமி கிட்ட நம்ம மணிவாசகர் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உன்னையெல்லாம் நான் கேட்கல, நீ யாரு எனக்கு வேணும்? உன்னைய வச்சு என்ன பண்ண போறேன்? உன்னை வச்சு ஒண்ணும் பண்ண போறது இல்லை. ஏன்னா உனக்கும் மேல ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்லியாச்சு. அவங்கதான் எனக்கு வேணும். உனக்கு இருக்கிறதே மேலான பொருள் தானே கேட்கணும். இருக்கிறதே மேலான பொருள் தான் கேட்கணும். மேன்மையான பொருள் சிவம் தான். அந்த சிவத்துக்கும் மேன்மையான பொருள் ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் எதுன்னா அதுதான் நம்ம சைவம், அதுதான் நம்முடைய திருமுறை. சிவத்துக்கும் மேலான இருக்கிற பொருள் எது அப்படின்னா அடியவர்கள்.
சிவத்துக்கும் மேல. அப்போ எனக்கு சாமி எங்க கேட்கிறாரு, நம்மளுடைய மொத்த மொத்த அந்த சிவபுராணத்திலையும் ஒரு வார்த்தை வரும். என்ன வார்த்தை வரும்? சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று. சிவபெருமான் எங்க இருப்பான் அப்படின்னா, சிறந்த அடியார்களுடைய சிந்தனையில எப்படி இருப்பானா? சிறந்த அடியார்கள் சிந்தனையில எப்படி இருப்பானா? தேனூரி நிற்றல்னா என்ன அர்த்தம்? தேனூரி நிற்றல்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு உங்க பாயிண்ட் ஆஃப் என்ன நினைக்கிறீங்க? தேனூரி நிற்றல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிப்பா இருக்கா சுவாமி அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? தித்திப்புன்னு நினைக்கிறோம்ல, தித்திப்பு தேன் அப்படிதான் நினைக்கிறோம். ஒரு நிமிஷம் கவனிக்கணும். அங்கதான் சூட்சம் வச்சிருக்காரு சாமி, அங்கதான் மணிவாசகர் சூட்சம் வச்சிருக்காரு. சிறந்தடியார் சிந்தனைகள் தேனூரி நின்று அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க, முக்கியமான இடம். சிறந்த அடியார்கள் யார் அப்படின்னா, சிவபெருமானை மட்டுமே சிந்திக்கிறவங்க. நம்மள மாதிரி 2 சப்பாத்தியை வாயில் அள்ளி போட்டு கொஞ்சம் அண்ணம்மா உப்பு இல்ல அப்படின்னு அம்மா வீட்டம்மா 4 திட்டிட்டு அது டேஸ்ட் அப்படி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிவத்தை தேடுறவருக்கு கிடையாது சிவனடியார். அவங்க உண்ணுவதும் உறங்குவதும் உயிர் மூச்சாய் விடுவதும் சிவன் தான். சிவத்தை தான் உண்ணுவாங்க, சிவத்தை தான் மூச்சா விடுவாங்க, சிவத்தை தான் பார்ப்பாங்க, சிவத்தை தான் கேட்பாங்க. 5 புலன்களும் ஆற தந்த சிவம், 5 புலன்கள் வழியாகவும் சிவன் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அவங்கதான் சிறந்தடியார்கள். அந்த சிறந்த சிவனடியார்கள் கிட்ட சுவாமி எப்படி இருப்பாரா? சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று அப்படின்னு. என்ன இந்த ஒரு நுட்பம் தெரிஞ்சிருச்சுன்னா அப்படியே மெய் செலுத்தி. ஏன் திருவாசத்துக்கு தேன்னு பேர் வச்சிருக்காங்கன்னு இப்பதான் உங்களுக்கு அர்த்தம் தெரியும். திருவாசத்துக்கு ஏன் தேன்னு பேர் வச்சாங்கன்ற அர்த்தம் இந்த பதில கேட்கும் போது உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். நீங்க கேட்டீங்கன்னா ஏன் நம்ம தேன் வச்சிருக்காங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க தேன்ல விழுந்தது தானும் கிடையாது தன்னையும் கிடையாது, அதனால திருவாசகம். ஏன் திருவாசகம் படிக்காம மற்றதை படிச்சா அவங்க கட்டுப்படுவோம்? நம்ம மற்ற திருமுறைகள்லாம் படிச்சா கட்டு அப்படிலாம் இல்லை. திருவாசகத்துக்கு ஏன் தேனுன்றதுக்கான இடம் இந்த இடம். இது கொஞ்சம் தயவு சொல்லி சும்மா ஓவரா பீடிகை போட்டு எங்களை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வைக்காத, தயவு செய்து சொல்லிடுன்றத நீங்க கேட்குது. இப்போ தேன் ஊறுதல் அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொரு மலருக்கும் ஒரு தேன் உண்டு, அந்த தேன் எப்ப ஊறும்னா அதனுடைய பக்குவம் வந்தாதான் ஊறும். நீங்க மொட்டா இருக்கும் போதும் ஊறாது, ரொம்ப மலர்ந்துட்டாலும் ஊர்னது வெவாபரேட் ஆயிடும். தேன் எப்ப ஊறும்னா அதோடைய பக்குவம் இருக்குல்ல. இப்ப நான் உங்களுக்கு கேட்டேன்னா புரிஞ்சு போயிடும். தாமரையுடைய தேன் எப்ப வரும்? தாமரை தேன் எப்ப வரும்? தாமரைக்கு தேன் எப்ப ஊறும்? மொட்டு விரியணும். அது எப்ப விரியும்? காலை நேரம். காலை. அல்லிக்கு எப்ப தேன் சொரியும்? இரவு. ஏன்னா சந்திரனுடைய முழு சந்திரனுடைய பௌர்ணமி அப்போ அல்லி மலர்களுக்கு இன்னும் தேன் சொரிவு அதிகமா இருக்கும். பௌர்ணமி அப்போ முழு சந்திர கதிர்வீச்சு இருக்கிறப்போ. அது போல கருங்குவளை மலர் பார்த்திருக்கீங்களா? கருங்குவளை மலர் அது எப்ப? அது நண்பகலாம். கருங்குவளை மலர் நண்பகல்ல எப்படின்னு பாருங்க. நண்பகல்ல அது சூரியகாந்தி, அது எப்ப தேன் சொரியும்? இப்படி. சரி, மல்லிப்பூ நமக்கு தெரிஞ்ச பூவை சொல்லுவோமே, மல்லிப்பூ எப்ப தேன் சொரியும்? இரவுதான். இரவுனா எந்த டைம்? முன்சாமம் அப்ப அது மலர் பொரியும். முல்லை பின்சாமத்துக்கு என்ன பொழியும்னா இது தேன் பொழியும். சரி, இது எல்லாம் வெற்றிப்பூவுக்கு எல்லா நேரமும் தேன் பொழியும். அதனாலதான் வெற்றி புனையும் வேலையே போச்சு. வெற்றி எல்லா நேரமும் தேன் சொரியும். நீங்க இன்னும் வெற்றி பூ பிச்சு பின்னாடி உறிஞ்சிங்கன்னா எப்ப உறிஞ்சாலும் பக்குவத்துல தேன் நிக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். வெற்றி பூல எத்தனை பேர் தேன் சாப்பிட்டுருக்கீங்களா? வெற்றி பூ தேன் சாப்பிட்டுருக்கீங்களா? இட்லி பூன்னு சொல்லுவோம்ல, அது பேர் தான் வெற்றி. அதுல பொடுங்கி அதுல கொஞ்சம் பின்னாடி வச்சு நீங்க எப்ப உறிஞ்சாலும் தேன் வரும். சரி, இப்ப என்னன்னா எல்லா பூவும் தேன் சொரியும். தேன் சொரிகின்ற அளவு ஒரே மாதிரி இருக்குமா? மல்லிப்பூ தேனுக்கும் முல்லைப்பூ தேனுக்கும் நம்மளுடைய வெற்றிப்பூ தேனுக்கும் நீங்க வச்சிருக்கிற அந்த செண்பகப்பூ தேனுக்கும் நீங்க வச்சிருக்க தாமரைப்பூ தேனுக்கும் அல்லிப்பூ தேனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஒரு மல்லிப்பூ தேன் வேற, மல்லிப்பூலையும் தேன் இருக்கு, தேனுடைய அளவு எப்படி இருக்கும்? வேறையா இருக்கும்.
இருக்கிறதுலயே ஹையஸ்ட் தேன் எதுல இருக்கு? ரொம்ப தேன் சொரிகிற பூ எது? அதிகமான தேன் அப்படியே சொரிகிற பூ எதுன்னா தாமரை தான். தாமரை தான் அதிகமான தேன் சொரி. தாமரை லிக்விடா பார்க்கலாம், நம்ம கண்ணிலே பார்க்கலாம். தாமரை அதிகமான தேன் சொரி. அதனாலதான் தாமரைய இருப்பிடமாக எல்லா இறைவனும் வச்சிருக்காங்க. ஏன்? அதிகமான தேன் சொரிவதனால. அதிகமான தேன் சொரிவதுன்னா அதிபக்குவத்துல நிக்குது. ஓகே, இப்ப வரலாம். இப்போ சிறந்தடியார் சிந்தனையில் தேனூரி நின்று அப்படின்னா நல்லா கவனிக்கணும். நாம எல்லாரும் சிறந்த சிவனடியார்கள் தான். இன்னும் கவனிக்கணும். ஒரு நிமிஷம், எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிங்க. ராஜேஸ்வரி அம்மா இருக்காங்க, நடராஜன் ஐயா இருக்காங்க, சாந்தி அம்மா இருக்காங்க, மகேஸ்வரி அம்மா இருக்காங்க, விமலா தேவி அம்மா இருக்காங்க, அல்லி அம்மா இருக்காங்க, புஷ்பலதா அம்மா இருக்காங்க, ஐயா புதிதா வந்திருக்காங்க, கலிக்கண்ணை ஐயா இருக்காங்க, ராஜேஸ்வரி அம்மா இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் கனிமொழி அம்மா இருக்காங்க, சரஸ்வதி குருசாமி அம்மா எல்லாம் இருக்காங்க. எல்லாருமே இருக்கோம். இப்ப நாம எல்லாருமே சிறந்தடியாரா இருந்தாலும் கவனிங்க, நாம எல்லாருமே சிவனடியாரா இருந்தாலும் நம்ம சிந்தையில சிவத்தை நிறுத்தினாலும் நமக்குள்ள சொரிகின்ற தேனின் அளவு டிஃப்ரெண்ட். நான் அல்லிப்பூ, நீங்க தாமரைப்பூ, ராஜேஸ்வரி அம்மா முல்லைப்பூ, இந்த இன்னொரு ராஜேஸ்வரி அம்மா அல்லிப்பூ. இப்படி நாம நினைச்சிட்டு இருக்கோம் நாம என்ன பிறப்புல இருக்கமோ, நாம என்ன வட்டத்துல இருக்கமோ, எந்த பிறவில எவ்வளவு சிவத்தவம் செஞ்சோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தேன் சொரியும். நல்லா கவனிங்க, திருவாசகமும் அப்படித்தான். நீங்க எப்படி பக்குவத்துல திருப்பி பாக்குறீங்களோ அப்படி உள்ள தேன் சொரிஞ்சு உங்களுக்கு சிவபெருமான் தன் ஆட்டத்தை காட்டும். அதுதான் இந்த திருவாசகத்துக்கு ஏன் பொருள் சொல்லக்கூடாதுன்னா, நான் உயரிய பொருள் சொன்னா பக்குவம் தவறி ஆன்மாக்கனால புரிஞ்சுக்க முடியாது. நான் சிறிய பொருள் சொன்னா பக்குவம் அதிகமானவுடைய ஆன்மாக்களுக்கு அது பொருந்தாது. நான் நடுத்தரமா பொருள் சொன்னா அதுக்கு ஆக இந்த திருவாசகம் அப்படிங்கிற இந்த புத்தகம், திருவாசகம்ன்ற இந்த நூலு சிவத்தை உள்ள சொரிய வைக்கும். எது போல? பூவுல தேன் சொரிவது போல. அப்போ உங்க மனசுல சிவமாகிய தேனை சொரிய வைக்கிறனால திருவாசகம் எனும் தேன்னா எல்லாருக்கும் நீங்க நினைச்சிருக்கலாம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே. அப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரே தேன் தான் சொரியும் போல சிவபெருமான் எல்லாத்துக்கும் ஒன்னாதான் தெரிவாருன்னா அங்கதான் சூட்சம நடனம். அவன் உங்களுடைய ஆன்ம பக்குவத்துக்கு தகுந்த மாதிரிதான் தெரிவான். அவன் ஊர்ன அளவு அந்தந்த பூக்களினுடைய தேனுக்கு தெரியும். நீங்க என்ன பக்குவத்துல நின்று பாக்குறீங்களோ அதுக்கு தகுந்த தேன்னா சிவபெருமான். அதுக்கு பக்கத்துல தேனா ஊறி நிற்பான் சிவபெருமான். நினைச்சுக்கோங்க. நான் நிறைய முற்றோதல் பண்றேன், எனக்கு நிறைய தெரியும், திருவாசகம் தெரியும். நான் எனக்கு தேன் நிறைய கிடைச்சிரும் நினைக்காதீங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. பல பிறவிகள்ல சிவத்தவம் செஞ்சிருக்கும்ல ஒரு ஆன்மா. கவனிங்க. பல பிறவிகள்ல சிவத்தவம் செஞ்சிருக்குள்ள ஒரு ஆன்மா. அது திருவாசகத்தை எடுத்து ஒரே ஒரு வார்த்தையை படிக்கும். ஒரு வார்த்தை படிக்கும். தேன் எப்படி கொட்டும்? தேன் எப்படி கொட்டும்? கொடங்குடமா கொட்டும். தேனு கொடங்குடமா கொட்டக்கூடிய ஆற்றல். அப்போ வெள்ளத்து அணைய மலர் நீத்தம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு என்பது போல ஒவ்வொரு அடியவர்களுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி சிவத்தேனை பொழிகின்ற ஒரு நூல் திருவாசகம். அதனால அதுக்கு தேன்னு பேரு. எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்களேன். அந்தந்த ஆன்மாவுக்கு தகுந்த மாதிரி சிவம். எல்லாத்துக்கும் சிவம் ஒன்னா ஆட மாட்டான். அதுதான், எல்லா ஆன்மாவும் வேற வேற, எல்லா ஆன்மா பக்குவமும் வேற வேற. அதனால எந்த ஆன்மாவும் சிறந்த ஒரே ஒரு சுவாமி. ஹலோ அம்மா, வெள்ளிக்கிழமை புதைக்கிழமை அவங்களுக்கு பிள்ளைங்களுக்காக நான் போட சொல்லிடுறேன். மன்னிக்கணும். இப்ப புரியுதுங்களா? தேன் ஏன் சொல்றோம்? தேன் என்பது தேனினுடைய தன்மையும் மாறும். முல்லைப்பூ தேன் வேற, முல்லைப்பூ தேனு வேற, அல்லிப்பூ தேனு வேற, டேஸ்டே வேற. புரிஞ்சுதுங்களா? டேஸ்டே வேற, அளவும் வேற. அது எப்படி டேஸ்ட் மாறும்? அப்புறம் தேன் அந்த வண்டு போய் எல்லா மணலையும் ஒன்னா உக்காந்து தானே ஒரே மணலையா தேன் எடுத்து சேர்க்குது. அப்படி இல்லைங்கயா, எல்லா மணலையும் போய் உக்காந்து தேன் சேர்க்குது. சூப்பர். தேன்லயே 2 வகை உண்டு. உயர் ஹை குவாலிட்டி தேனு,
நார்மல் லோக்கல் தேன் இருக்கு. இந்த ஹை குவாலிட்டி தேன் என்பது ஒரு மரத்து தேன், ஒரு பூ தேன். நீங்க எத்தியோப்பியாவுக்கு வந்தீங்கன்னா எத்தியோப்பியால அந்த செப்டம்பர் மாசத்துல ஒரு பூ தான் பூக்கும், ஒரே பூ. ஒரு பூ தான் எங்க இருக்கும் அப்படின்னா மஞ்சள் கம்பள விரிச்ச மாதிரி டோட்டல் எத்தியோப்பியாலையும் ஒரு பூ தான். அந்த டயத்துல நீங்க தேன் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அந்த பூ ஸ்மெல் அந்த தேன்ல இருக்கு. அது ரொம்ப ஹை குவாலிட்டி. சந்தன காடு இருக்கு இல்லையா, சந்தன காட்டுல சந்தன தேன் எடுப்பாங்க. அந்த தேன் வந்து 1 லிட்டர் தேன் வந்து 10,000 ரூபாய்க்கு மேல போகும். 1 லிட்டர் சந்தன தேன், சந்தன பூக்களை மட்டும்தான் எடுக்கும். பல பூக்கள்ல அமர்ந்து தேன் எடுக்கும் தேன் தான். அந்த தேனுடைய குவாலிட்டி வந்து கம்மி. ஆனா நல்லா கவனிங்க, வாதவூரர் இருக்காருல்ல, இந்த திருவாசகம் இருக்குல்ல, இது வந்து ஒரு மரத்தேனு. என்ன ஒரு மரத்தேனு? சிவம் ஒருத்தன் தான். சிவம் ஒருத்தனை மட்டுமே பேசுகின்ற, சிவன்கிட்ட மட்டுமே சிவனை மட்டும் நினைக்கிற ஒரு மரத்தேனு சிவம். அது ஹை குவாலிட்டி தேனு. தேன்கள்ல வகை உண்டு. ஆனா பல பூக்கள் தேனுக்கான அந்த குவாலிட்டி கம்மி. ஒரு பூ தேன் இருக்கு இல்லையா, அந்த குவாலிட்டி அதிகம். இன்னும் பாத்தீங்கன்னா அந்த பூக்கான அந்த சந்தன தேன் இன்னும் விக்குது. நீங்க வேணா பாருங்க, நம்ம நெட்ல அமேசான்ல கூட கிடைக்கும். சந்தன தேன் போட்டீங்கன்னா சந்தன பூக்கள்ல மட்டும் தேன் எடுத்து அந்த தேனை அது சாப்பிட்றப்ப சந்தன ஸ்மெல் வரும். அந்த தேனுடைய டேஸ்ட் வேற. இப்போ லைஸா உப்பு வைக்கும், நல்லா இனிக்காது, கம்மியா தான் இனிக்கும். அந்த இனிப்பு சுவையே வேற. இந்த மாதிரி இருக்கு. இப்போ ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சு, மலை தேன், கொம்பு தேன் இப்படிதாங்க ஐயா கேள்விப்பட்டிருக்கோம். மலைத்தேன் இருக்கு, கொம்பு தேன் இருக்கு, அதுல வந்து பாறை தேன் இருக்கு, இந்த மாதிரி நிறைய வகையான தேன்கள் இருக்கு. இப்போ நம்மளுடைய கருத்து என்னன்னா, இந்த திருவாசகம் அப்படிங்கிற இந்த நூல் சிறந்த அடியார்களாகிய அவர்களுடைய சிந்தனையில அவர்களுடைய பக்குவத்துக்கு ஏற்ப ஏறி நிற்கும். அந்த டேஸ்டும் அந்த ஆன்மாவோட விஷயத்துக்கு மாறும், அந்த அளவும் மாறும். அது போல திருவாசகத்தினுடைய பொருள், திருவாசகம் காட்டக்கூடிய சிவ நடனம், திருவாசகம் காட்டக்கூடிய சிவனுடைய அருள் என்பது ஆன்மாவினுடைய பக்குவத்துக்கு மாறும். ஒண்ணு சொல்லவா, இது சொன்னா கடுமையா இருக்கும், என்னை நிறைய விமர்சிப்பாங்க. பரவாயில்ல, விமர்சிக்கிறதுக்கு தானே நம்ம இருக்கோம். நம்ம விமர்சிக்கிறதுக்கு தான், நம்ம திட்டுறதுக்கு தான் நம்ம இருக்கோம். சொல்ல போனா ஐயா ஐயா, இது தியாகராஜ சுவாமிகள் தியாகராஜ கிருதியில ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாருங்க. அது சும்மா ஒரே ஒரு லைன் மட்டும் பாடி காமிச்சிருங்க. ఎంత మాత్రములు ఎవ్వరు తలచినా అంత మాత్రమే నీవు. ఎంత మాత్రములు ఎవ్వరు తలచినా అంత మాత్రమే నీవు. யார் யாரு எப்படி உன்னை நினைக்கிற, எந்த அளவுக்கு நினைக்கிறான், எந்த அளவுக்கு உன்னை நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் நீ இருக்கிற அவங்களோட மனசுல அப்படின்னு பொருளுங்கய்யா. ஆக தேன் என்பது மலரின் தன்மைக்கும் பக்குவத்திற்கும் அந்த அந்த அளவும் சுவையும் மாறி மாறி வருவது போல ஆன்மாவினுடைய பக்குவத்திற்கும் ஆன்மாவினுடைய தன்மைக்கும் தகுந்த போல சிவனுடைய சிவத்தேன் அங்க ஊறும். அதனால சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூடி நின்று அப்படின்னு. இதனாலதான் திருவாசகத்தை தேன்ன்றோம். நல்லா கவனிங்க. ஏன், நான் தொட்டா எனக்கு வேற மாதிரி நடத்தி காட்டுவான், எனக்கு வேற மாதிரி நடனம் காட்டுவான். நீங்க தொட்டா ஒவ்வொரு, நான் சொன்னேன்ல சர்ச்சைக்குரிய விஷயம் ஒண்ணு சொன்னேன்ல, ஒண்ணு சொல்ல போறேன், சர்ச்சைக்குரிய விஷயம் சொல்ல போறேன்னு. சொல்ல போனா இத படிச்சுட்டு மணிவாசகர் பெற்ற அனுபவத்துக்கு மேலாக கூட பெற முடியும். அதுதான் நான் சொல்ல வந்தது. மணிவாசகர் பெற்ற அனுபவம் இருக்கு இல்லையா, அந்த அனுபவத்திற்கும் மேலாகவும் உங்க பக்குவத்துக்கு, நீங்க பக்குவம் இருக்கீங்கன்னா அந்த அந்த பக்குவத்துக்கும் மேலேயும் நீங்க பெற முடியும். எப்பேற்பட்ட அனுபவம் பாருங்களேன். ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அதுக்குள்ள பக்குவத்துக்குள்ளதான் அமையும். இப்ப நான் சொல்றேன்னா என்னுடைய பக்குவ கெப்பாசிட்டிக்கு மட்டும் தான் நான் சொல்ல முடியும். ஆனா மணிவாசகர் என்ன சொல்லிட்டாரு, எல்லா உயிர்களுக்கும் சொல்லிட்டு போயிட்டாரு. எந்த உயிர் அதனுடைய பக்குவமோ அந்த பக்குவத்துக்கு அது எடுத்து அள்ளிக்கலாம். மணிவாசகருடைய பக்குவத்துக்கு மேலாக உங்களுடைய பக்குவம், ஆன்ம பக்குவம் இருந்தது அப்படின்னா அல்லலாம் அள்ளிக்கொண்டே இருக்கலாம். எவ்வளவு அருமையான வார்த்தை. கேட்கலாம், என்னங்க மணிவாசகருக்கு மேல பக்குவம் இருக்க முடியுமா அப்படின்னா, மணிவாசகருக்கு மேல பக்குவம் இருக்கு. என்ன பக்குவம்? சிவபக்குவம் இருக்கு. அதுக்கு மேல பக்குவம் இருக்கு. இது நம்ம அடைய முடியுமான்னு கேட்டா
அடையணுன்றதுக்காகத்தான் ஆடுறான் அவன். யாரு? நாம ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணுன்றதுக்காகத்தான் ஆடுறான். நம்ம ஜஸ்ட் பாஸ் வாங்குறதுக்கு அவன் ஆடல. யாரு? டான்ஸ் ஆடுறான்ல, திருநடனம் புரியுறான்ல சிவபெருமான். அவன் எதுக்காக ஆடுறான்னா ஜஸ்ட் பாஸ் வாங்குறதுக்காக இல்ல, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கணும். யார் மாதிரி? சிவன் மாதிரியே ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கணும். அப்படிப்பட்ட ஆற்றலை நாம் பெறுவதும் வரை அவன் ஆடிக்கொண்டிருக்கான். நீங்க சிவமாம் தன்மை வரும் வரைக்கும் ஆடிட்டு இருக்கான். சிவமாம் தன்மையில எல்லாரும் ஒண்ணு. யார் ஒண்ணு? மணிவாசகரும் ஒண்ணு. புவனேஸ்வரி அம்மா திருவடி வணக்கம் சுவாமி, நமச்சிவாயம். திரும்ப தரிசனம், மகிழ்ச்சி. ஆக மணிவாசக பெருமானுடைய அந்த பக்குவ நெறிக்கு மேலதான் என்ன ஆகணும்? மேலதான் எல்லாருமும் போய் ஆகணும். எல்லாருமும் யாரோட பக்குவத்துக்கு மேல போகணும்? யாரோட பக்குவத்துக்கு மேல போகணும் சுவாமி? மாணிக்கவாசக பெருமானுக்கு மேலேயா? மேலேயே போகணும். அதுக்குதான் ஆடுறான். நல்லா தெரிஞ்சுக்கணும். அது மேல போகணும். அது மேல போனாதான் என்ன ஆக முடியும்? அது மேல போனாதான் என்ன ஆக முடியும்? சிவமாம் முடியும். சிவமாக்குற வரைக்கும் அவன் ஆடிக்கிட்டே இருப்பான். அவன் ஆட்ட நிக்காது. சிவமாக்குன உடனே அவன் நின்றுவான். உங்களுக்கு மட்டும் நின்றுவான், மத்தவங்களுக்கு ஆடிட்டு இருப்பான். சிவம் ஆனதுக்கு அப்புறம் உங்க ஆன்மாவுக்கு மட்டும் நின்னு அருள் செய்துட்டு இருப்பான். அதனாலதான் என்னது? அதான் அதுக்காக என்னது? புழுவாய் பிறக்கினும் புண்ணியா நின்றடி என் மனத்தே வலுவாதிருக்க வரம் தர வேண்டும் இவ்வையகத்தே தொழுவார்க்கு இறங்கி இருந்து 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 அருள் செய் பாதிரி புலியூர் செலுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே. இருந்துன்னு சொல்றோம்ல, அந்த வார்த்தை தான் முக்கியம். சுவாமி இருப்பார். எப்போ? ஆடுறத நிறுத்தி இருப்பாரு. எங்க? இந்த ஆன்மா பக்குவம் ஆயிடுச்சுதான். இந்த ஆன்மா பக்குவம். அதனாலதான் உன் திருவடியில் இருக்கன்னு அர்த்தம் சீட்டட்னு அர்த்தம். இருக்கன்னு அர்த்தம் சீட்டட்னு அர்த்தம் பிக்ஸட்னு அர்த்தம். நீங்க ஆடுகின்ற திருக்கூத்து உங்களுக்கு மட்டும் நின்றும், நிலைச்சிருவான். இப்ப யாரு நினைச்சாச்சு? நீங்களும் நினைச்சிட்டீங்க, சிவபெருமான் நினைச்சிருக்கான். ரெண்டு பேரும் நீங்க மித்தவங்களுக்கு ஆடிட்டு இருப்பான். அவனுடைய முழு ஆட்டம் எப்ப நிற்கும்? எல்லா உயிர்களும் சிவமாகிற வரைக்கும் அவன் ஆடிக்கிட்டே இருக்கு. அவன் தலையெழுத்து பாருங்க. அவன் தலையெழுத்து. அவன் ஆட வேண்டிய அவசியமே நம்ம நினைச்சுக்கிறோம்ல, நான் எல்லாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, என் தலையெழுத்து கஷ்டப்பட்டு இருக்கேன்னா சிவபெருமானை பார்க்கணும். அவெல்லாம் ஆட தேவையில்லை. இந்த அபக்குவ ஆன்மாக்கள் எல்லாம் நல்ல ஏத்தணுன்றக்காக அவன் ஆடிட்டே இருக்கான். அது மாதிரி சரி. அப்போ திருவாசகம் தேன். ஏன் தேனு? ஏன் தேனு? நீங்க தான் சொல்லணும். சிவபெருமான் அந்தந்த ஆன்மாக்கு பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி உள்ள வந்து அவ்வளவுதான், முடிஞ்சே போச்சு. யார் கேட்டாலும் நீங்க இனிமே சொல்லணும். ஏப்பா திருவாசகத்துக்கு தேர்னு தெரியுமா? ஏன் அந்தந்த ஆன்மாவினுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி ஆடுவான். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க திருவாசகம் படிச்சா மணிவாசருடைய அனுபவம் பெறலாம்னு. இல்ல, ஆன்மா பக்குவம் அதிகமா இருந்தா அதுக்கு மேலையும் அல்லலாம்னு சொல்றேன். ஆடி ஆஃபர் எப்பயும் உண்டு. எதுக்கு? திருவாசகத்துக்கு ஆடி ஆஃபர் எப்பவும் உண்டு. ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ இல்ல, ஒண்ணு வாங்கினா அந்த சராசரமே ஃப்ரீ. அந்த ஒண்ணு யாரு? சிவபெருமான். சிவபெருமானை வாங்கிட்டோம்னா அந்த சராசரம் ஃப்ரீ. இதை விட ஒரு ஆடி ஆஃபர் யாருக்காவது இருக்குமா சொல்லுங்க? ஒண்ணு வாங்கினா கடையே ஃப்ரீன்னு சொல்ற மாதிரி நாமெல்லாம் என்ன வாங்கிட்டு இருக்கோம்? காரு வாங்குறோம், கல்வி வாங்குறோம், நல்ல மனைவி வாங்குறோம், நல்ல மகள் வாங்குறோம், நல்ல குடும்பம் வாங்குறோம், நல்ல ஒரு ஜாதி குலம் இந்த பெருமை அதெல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வாங்கினா ஆஃபர் எல்லாம் கிடையாது. கொஞ்சம் வரலாம், ஒண்ணு வாங்கினா 2 ஃப்ரீன்னு ஆஃபர் வரலாமே தவிர சுந்தரருக்கு மட்டும் ஒண்ணு வாங்கினா எல்லாமே 2 ஃப்ரீ. எல்லாமே 2 ஃப்ரீ. மனைவி 2, திருவடி தீக்கை 2, இடம் 2, எல்லாமே 2. அவருக்கு ஆடி ஆஃபர் 2. ஆனா மணிவாசகருக்கு ஆடி ஆஃபர் எவ்வளவு? மணிவாசகருக்கு ஆடி ஆஃபர் எவ்வளவு? அண்ட சராசரம். ஏன்? சிவன் ஒருவனையே கேட்டு நின்றார். சிவன் ஒருவனையே நீங்க கேட்டு நின்றீங்கன்னா உங்களுக்கு ஆடி ஆஃபர் முழுசு. அதனால தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்ப நம்ம எங்க தொடங்கணும்ன்றது திரும்ப வருவோம். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, கொடியது எது?
கொடியது எது அப்படின்னு மணிவாசகர் சொல்லியிருக்காருன்னு சொன்னேன். கொடியது எதுன்னு நம்மளுடைய ஔவையார் சொன்னாங்க. என்ன? அன்பல்லா பெண்டிர் கையில் உணவு உண்பது மகா கொடியதுன்னு சொன்னாங்க. மணிவாசகர் கொடியது எங்கன்னு சொல்லியிருக்காருன்னா கோயில் மூத்த திருப்பதிகத்துல. இல்லையா? மகசியா இருக்காங்களா இல்லையா? சுவாமி இருக்காங்க. இப்ப கோயில் மூத்த திருப்பதிகத்துல திரிப்பார் கழிப்பார்ல நரிப்பாய்னு ஒரு வார்த்தை. நரிப்பாய் அப்படின்னு ஒரு வார்த்தை. நரிப்பாய் அப்படின்னா இழிவாய்னு அர்த்தம். நரிப்பாய்னு அர்த்தம் இழிவாய், இகழ்வுக்கு உரியவனாய், இகழ்ச்சிக்கு உரியவனாய் அப்படின்னு அர்த்தம். என்ன சொல்றாரு? எல்லாத்து கையில புத்தகம் இருந்தா எடுத்துக்கலாம், புத்தகம் இல்லாதவங்க அதை கெஸ் பண்ணிக்கலாம். கோயில் மூத்த திருப்பதிகம் 21வது திருப்பதிகத்துல 9வது பாடல்ல திரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறா இருந்து உன் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேன். நரிப்பாய்னா இழிவாள், இழிவு, கொடியது அப்படின்னு சொல்றாரு. எதை கொடியதுன்றாரு மணிவாசகர் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிச்சீங்கன்னா அடிநாயகன் மொத்த திருவாசகத்துக்கு இதுல ஒரு செய்தி என்ன அப்படின்னா புதிதாக வந்த அடியவர்களுக்கு எல்லாம் ஒரு செய்தி சொல்லுகிறார். ஐயோ, நம்ம பாதி 392வது அமர்வுக்கு தான் வந்திருக்கோமே, நிறைய 391 அமர்வு மிஸ் பண்ணிட்டோமே, அதுல என்ன சொல்லியிருப்பானோ இந்த படுபாவி, அதுல இருக்கிற கண்டினியூஷன் போயிடுமோ போகாதோ, என்ன பண்றது அப்படின்னு தயவு செய்து நினைக்க வேண்டாம். நீங்க இந்த அமர்வு வந்தாலும் சரி, இதுக்கப்புறம் 500வது அமர்வுல எதையாவது ஒரு அமர்வுல சாம்பிள் எடுத்து வந்தாலும் சரி, எல்லா அமர்வுலையும் ஒரு செய்தி மட்டும்தான் இருக்கும். ஒரே செய்தி, லிங்க்டு தான். நீங்க எந்த அமர்வுக்கு வந்தாலும் புதியவர் அல்ல, அப்படியே கண்டினியூ பண்ணலாம், அப்படியே அள்ளி சாப்பிடலாம். இதுக்கு முன்பின் வர்ணனை தேவையில்லை. ஏன்னா நாம 1வது அமர்வுல என்ன சொன்னமோ இந்த அமர்வுல ஒண்ணு அதே தான் சொல்ல போறோம். ஆனா ஜிகிரா மட்டும் வேற. ஒரே கடலை மாவு, ஒரே ஜீனி தான். கரைச்சு ஊத்துனா பூந்தி, கரைக்காம ஊத்துனா மைசூர் பாக்கு, நல்லா இடிச்சு போட்டோம்னா அது மாதிரி பதார்த்தமே தவிர ஒரே இன்கிரீடியன்ட். அதனால யாரும் தப்பா நினைச்சு வேணாம். ஐயோ 392 அமர்வு வந்துட்டோமே போச்சு போல. எந்த அமர்வு வந்தாலும் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணாலும் அப்படியே தித்திக்க கூடிய ஆற்றல் திருவாசக சிந்தனைக்கு உண்டு. தைரியமா வாங்க. சரி, இப்போ திரும்ப வரலாம். சுவாமி கொடியதுன்னு எதை சொல்லியிருக்காருன்னா, மொத்த திருவாசகத்துக்கும் இந்த ஐயா கதற ஒரே இடம், யோ தள்ளி நில்லும்பது. யார பார்த்து? யோ தள்ளி நில்லையா, மறைக்காதையா, நீ மறைக்காதையா, யோ தள்ளி நில்லையா. யார சொல்லுவாரு மணிவாசகர்? யார சொல்லுவாரு? நந்தி தேவர் எங்கய்யா. நந்தி தேவர் சொல்ல மாட்டாரு, சிவபெருமான. சிவபெருமான யோ தள்ளிக்க, மறைக்காத, தள்ளிக்க, தள்ளி நில்லு. யார பார்த்து? சிவபெருமான பார்த்து. யார மறைக்கிறாரா? பின்னாடி நிக்கிற அடியவர்களை மறைக்கிறான். பின்னாடி நிக்கிற அடியவர்கள் மறைக்கிறாங்க. என்ன சொல்றாரு? அடியார் நடுவுள் இருப்பதானால், அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால், அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியா. ஓ நடுவுல இருக்கணும் அருளை புரியாத, அது எனக்கு வேணாம், அது எனக்கு வேணாம். நீ எந்த அருளை புரியணும்? முக்கியமான செய்தி, எந்த அருளை புரியணும்? அடியார்கள் நடுவில் இருக்கும். எப்போ நீங்க 2 பேரும் என் மனசுல இருக்கிறது உண்மையானால், சத்தியம் பண்ற, நீ என் கூட இருக்கிறது சத்தியம் உண்மைன்னா என்னை அடியார் நடுவுல கொண்டு போய் வை. அடியார்னா நாம நினைக்கிற அடியார் கிடையாது. நாம நினைக்கிற அடியார்னா என்னது? ஆனந்த் மாதிரி பொய் வேஷம் போட்டுக்கிட்டு சும்மா வாயிலேயே வடை சுட்டுக்கிட்டு இருக்கிற அடியவர் அல்ல. சதா சர்வகாலமும் இறைவனையே உயிர் மூச்சாக கொண்டு சிந்தனையில் தேனூறி நிற்கக்கூடிய அடியவர்கள். இவர் என்ன பண்ணுவாரு? போய் திருவிளையாடல் பண்ணணும்னு நினைச்சாருன்னு வச்சுங்களேன், கீழே போய் என்ன பண்ணுவோம், நம்மளோட இவ சிறு தொண்டனுடைய பிள்ளைய அறுக்க போலாமா அப்படின்னா என்ன பண்ணுவாராம்? இந்த ஆளு தனியா போக மாட்டாராம், அம்மா கிட்ட எல்லாம் கேட்க மாட்டாராம், அம்மா கிட்ட கேட்க மாட்டாராம். பின்னாடி இருக்கிற சிறந்தடியார்கள் இருக்காங்க, அவங்கள பாத்துட்டு என்னப்பா கிளம்பலாமா, அவங்க ஊஞ்சனாதான் போவாராம். அவருடைய மொத்த அசைவுக்கும் காரணம் எங்க போனாலும் தனித்து இருக்க மாட்டான். இவன் எங்க இருப்பான்னா அடியார்கள் திருவோலக்கமா இருப்பானா.
திருவோலக்கம். மன்னன் தனியா போக மாட்டாரு எப்பயுமே. மன்னன் இருப்பாரு, மன்னனுக்கு பின்னாடி அரசன் இருப்பான், அரசனுக்கு பின்னாடி சேனாதிபதி, சேனாதிபதி பின்னாடி அமைச்சர்கள், அமைச்சர்களுக்கு பின்னாடி படை வீரர்கள், படை வீரர்களை தொடர்ந்து காலாட்படை, அந்த படை இந்த படை எல்லாம் இருக்கும். அது போல திருவோலக்கம் சொல்லுவாங்க. திருவோலக்கமா தான் வருவானா. நல்லா கவனிங்க. சிவபெருமான் கண்ணுக்கு தெரிஞ்சான் அப்படின்னா நீங்க ஓரளவுக்கு கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த திருவோலக்க காட்சியை காட்டினது யாருக்கு தெரியுமா? ஞானசம்பந்தருக்கு காட்டல. ஞானசம்பந்தர் சொல்லல, ஒரு இடத்துல கூட நீ அடியாரோட வரலன்னு சொல்ல. நந்தியில வர்ற, அம்மாவோட வர்ற, நீ முருகனோட வர்ற அப்படின்னு சொல்லியிருக்காரே தவிர திருவோலக்க சொல்லல. திருநாவுக்கரசரும் சொல்லல. இவரு நம்ம நம்பியாரூர் பெருமானும் சொல்ல. நல்லா கவனிங்க. சுவாமியோடைய மணிவாசகர் மட்டும்தான் திருவோலக்க காட்சியை பார்த்தேன்னு பதிவு செய்யறோம். நீ தனியா வரமாட்டாடே, எத்தா பார்த்தாலும் கூட கூட்டிட்டு வர்றையே. எனக்கு அவங்கள பார்த்தா தான் பொறாமையா இருக்கு, உன்னை பார்த்தா பொறாமையா இல்லை. ஏன்? உன்னையே கண்ட்ரோல் பண்றவங்க அவங்க. போலாமான்னா போன்றாங்க. இல்ல இப்ப சாமி இங்கேயே உட்காந்துக்கலாம் சாமி, கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலாம்னா போலாம். இப்ப என்ன வந்துச்சு? நாம இங்க கதறிட்டு இருப்போம், இறைவா சிவபெருமானே வந்திருப்பான்னு கதறுவோம். அவன் என்ன பண்ணுவான்? அவங்களோட உட்காந்து சரிப்பா அவங்களோட உட்காந்து பேசிட்டு தான் வருவான். நாம கதற கதை. அப்போ இவர் என்ன சொல்றாரு? ஆஹா, உன்னை கண்ட்ரோல் பண்றவங்க அவங்க. இனிமே நான் என்ன சொல்றேன், அடியாறுகளை வேணும்னு கேட்டுக்கிறேன். அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருச்சுன்னா எப்படி நீ ஏன் கண்ட்ரோலுக்குள்ள வந்துருவ? உனையவே கண்ட்ரோல் பண்றதுக்கு எனக்கு வேணும்னா அடியவர் திருக்கூட்டம். எந்த அடியவர் திருக்கூட்டம்னா நல்லா கவனிக்கணும். எந்த அடியவர் திருக்கூட்டம்னா மணிவாசக திருப்பெருந்துறையிலே மணிவாசக பெருமான் திருப்பெருந்துறையிலே பார்த்த அடியவர் திருக்கூட்டம். ஏன்னா திருப்பெருந்துறையில அவர் எல்லாரும் கூட்டிட்டு வந்துதான் பண்ணார். எல்லாரையும் கூட்டிட்டு வந்துதான் பண்ணார் எல்லாரும். அதனால அந்த அடியவர். அப்போ நல்லா கவனிங்க, சாமி என்ன கேட்கிறார்? முழு திருவாசகத்துக்கு கவனிங்க. முழு திருவாசகத்திலையும் மணிவாசர் கேட்கிற டிமாண்ட் ஒன்னே ஒண்ணுதான். முழு திருவாசகத்திலையும் மணிவாசர் கேட்கிற டிமாண்ட் ஒண்ணு. என்ன? இந்த பின்னாடி நிக்கிறாங்கல்ல, நீ நவரியா, யோ உன்னை யாரையா நிக்க மறைக்காதையா, நீ நவரியா. இந்த பின்னாடி நிக்கிறாங்கல்ல அவங்களோட என்ன சேர்த்து விட்டு போதும், அதுதான் வேணும். அந்த நிலைமைக்கு வரணும்னா இப்ப நான் என்ன செய்யணும், நான் என்ன ஆகணும் அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கும் கைலை புகுநெறிக்கும் தொடர்பு இருக்கு. அதனாலதான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கும் கைலை புகுநெறிக்கும் அடியன் சொல்லும் போது உடஞ்சிடக்கூடாதுன்னு ரொம்ப பக்குவமா சொல்லிட்டு இருக்கேன். சொல்லிட்டு இருக்கிறப்ப அடியன் கதறி அழுகிறக்கூடாதுன்னு பெருமான பலமுறை கேட்டுட்டேன். சாமி கைலை புகுநெறி சொல்ல போறோம், கைலை புகுநெறி சொல்றப்ப நான் உடஞ்சிடக்கூடாது, உடையாம சொல்ல. ஏன்னா அப்பேற்பட்ட புகுநெறி, அப்பேற்பட்ட புகுநெறி என்பது இந்த கைலை புகுநெறி. அது சொல்லுவோம். அது சொல்றதுக்கு முன்னாடி அடியவர். இப்ப என்னன்னா முக்கியமான செய்தி, சாமி கேக்குதா? முக்கியமான செய்தி, நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ அவர் முன்னே. அப்போ இழிவு என்பது என்னன்னா அடியவர்களுடைய தொடர்பு இல்லாம இருக்கிறதா இழிவு. உலகத்திலேயே ரொம்ப கொடிய செயல் எது அப்படின்னா அடியவர்கள் தொடர்பு இல்லாமல் இருப்பதுதான் உலகத்திலேயே கொடியது என்று மணிவாசக பெருமான் அறுதியிட்டு. உலகத்திலே கொடியது எது? கொடியது கேட்கும் தனிவெடு வேலோய், கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை, அதனினும் கொடிது அன்பில்லா பெண்டில், அதனினும் கொடிது அவர் கையால் உணவு உண்பதுதானே. நம்ம படுவாங்கல்ல, அதோட ஒண்ணு சேர்த்துக்கோங்க, அதனினும் கொடிது அடியவர்கள் உறவில்லாமல் நிற்பது. ஏன் சப்போஸ் இப்படி வச்சுக்கோமா, ஒரு நிமிஷம் கவனிங்க. சப்போஸ் பஞ்சமா பாதகம் பண்றேன், நான் பஞ்சமா பாதகம் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை கரெக்ட், என்னதான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். பஞ்சமா பாதகம் செய்தவன் யாருன்னு உங்க கண்ணு முன்னாடி ஒருத்தர் நிக்கிறான், அவன் தான். பஞ்சமா பாதகம் பண்ண அடியேன் இன்று பெருமானை பற்றி பேசி அவனுடைய உண்மை செய்திகளை உரைக்கிறேன்னா காரணம் என்னன்னா எங்க அடியவர் பெருமக்களுடைய ஒளிதான். எங்க அடியவர் பெருமக்களுடைய திருவொளிதான் இன்னைக்கு பஞ்சமா பாதகம் செய்த அடியவனையும் இன்னைக்கு ஒரு இறைவனுடைய அந்த உண்மை ஒளியை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கவனிச்சுக்கோங்க, நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரிய டுபாக்கூரா இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய அருள் இல்லாதவர்களா இருந்தாலும் சரி, அதெல்லாம் கொடியது கிடையாது. அடியவர்கள் தொடர்பு இல்லாம வந்துட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய
நல்லாலும் கொடியவரா மாறிடுவீங்க. அடியவர்கள் தொடர்பு ஏற்பட்டுருச்சுன்னா பஞ்சமா பாதகம் செய்தாலும் நீங்க சிவநிலைக்கு சென்று விடுவீர்கள். இதுதான் பெரிய சூட்சம். அப்ப இருக்கிறதுலே கொடியது எது? கொடியது எது? அடியவர் தொடர்பு இல்லாமல் இருப்பது. அடியவர்கள் தொடர்பு அருந்து போவது. நீங்க நம்புங்க, அடியன் அப்பதான் சைவத்துக்குள்ள வர்றேன். அடியவர்களுடைய பெருமை எல்லாம் தெரியுது. இந்தியாவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்தியாவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அடிச்சு பத்துறாரு சாமி. எத்தியோப்பியாவுக்கு அடிச்சு பத்துறாரு சாமி. பிரான்ஸ், அமெரிக்கா இங்க போனா கூட ஒரு கோயில் இருக்கும், ஒரு குளம் இருக்கும், எங்கேயாவது பார்க்கலாம், நெற்றியில திருநீர் பார்க்கலாம், அடியவர்களை பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம். அடியேன் கொடும் பாவி, எனக்கு இவ்வளவு பெரிய தண்ணி இல்லாத காடு மாதிரி அடியார்கள் இல்லாத காடை போடுறீங்க. நான் என்ன பாவம் பண்ணேன்? இனிமேல் அடியவர்களை பார்க்க முடியாது, திருநீற்றை பார்க்க முடியாது, சிவபெருமானை பார்க்க முடியாது, சிவ ஒளியை கேட்க முடியாது. எல்லாரும் எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. நான் என்னுடைய பேக்ல, ஹேண்ட் லக்கேஜ் பேக்ல ஒரு அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு அகல் விளக்கு, ஒரு திரியும் மட்டும் எடுத்து. எண்ணெய் எல்லா ஊர்லயும் கிடைக்கும், ஏதோ எண்ணெய் ஊத்தலாம். நாங்க போயிட்டு இந்த விளக்கு ஏற்றி பெருமானுடைய திருவள்ளுவர் பார்த்துட்டு ஒன்றுக்கு போனேன். நம்புனா நம்புங்க, முழு அடியவர் தொடர்பு. ஒரு நிமிஷம் கூட அவனுக்கு இப்ப இங்க இருந்தா கூட நான் மற்ற எனக்கு வெளியில போலாம். அங்க இருக்கிற அத்தனை வருஷத்துலயும் முழு அடியவர் தொடர்பு முழுமையா ஆட்கொண்டான். நான் எண்ணி மகிழ்வேன். சாமி, தண்ணி இல்லாத காட்டுக்கு போட போறேன்னு நினைச்சேன், அடியவர் இல்லாத காட்டுக்கு போட போறேன். நான் ரொம்ப தவம் குறைவு பண்ணிருக்கேன்னு நினைச்சேன். என்ன கொண்டு போய் இங்க அந்த ரெக்கார்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாங்க 5 வருஷம் பண்ண ரெக்கார்டிங், வெள்ளிக்கிழமை பண்ணிட்டு போன ரெக்கார்டிங். அது பிளேயர்ல போட்டு ரெக்கார்ட் பண்ணுவாங்க எல்லாரும். அவங்க பிளேயர்ல போட்டு, அது அடியன் பழைய லேப்டாப்போட போயிடுச்சு. பாத்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். அப்படி அப்போ நல்லா கவனிங்க, அடியவர் தொடர்பு அறுக்கிறது தான் நாம கொடுமை செய்யறோன்றதுக்கான சான்று. நம்ம கொடுமை செய்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு அடியவர் தொடர்பையும் சாமி கட் பண்ணிட்டே இருப்போம். அப்படி அதுதான் அதுக்கு சான்று. நீங்க நல்லது செய்துட்டு இருக்கீங்கன்னா நாளுக்கு நாள் அடியவர்களுடைய அந்த தொடர்பு அதிகமாயிட்டே இருக்கு. அப்படி இருக்கீங்கன்னா உங்களை போல பேறு பெற்றவர்கள் யாரும் கிடையாது. அடியவர்கள் தொடர்பு அறுது அப்படின்னா உங்களை போன்ற கொடியவர்கள் யாரும் கிடையாது. உலகத்திலேயே கொடிய பொருள் ஒன்று உண்டு அப்படின்னா அடியவர்கள் தொடர்பு அறுவது. இது யார் சொல்லியிருக்கா? அதான் சொல்லியிருக்காரு. எங்க? நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காய். அவர் என்ன சொல்றாரு? நமக்கேத்த அடியவர்கள் வச்சுக்கிட்டோம். மணிவாசக அவருக்கேத்த அடியவர் யாரு? இந்த பின்னாடியே இந்த எஸ்கார்ட் பண்றாங்களே, பின்னாடியே அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அது இந்த பிளாக் கலர் ஷர்ட் போட்டு பாடி கார்ட்ஸ். அது என்ன சொல்லுவாங்க? நேத்து கூட பக்கத்துல வந்தா ஒரு குத்து அந்த மாதிரி. இவங்க அப்படிப்பட்ட ஆளுங்க கிடையாது. அந்த மாதிரி அவர் கூடயே இருக்கிற அந்த அடியவர்கள் தொடர்பு அவர் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? நம்பி, இனிமேலாவது அதை கொடுப்பியா? இருக்கிறதையே இழிவான பொருள் எது தெரியுமா? உன்னுடைய அடியவர்கள் தொடர்பு கிடைச்சும் நான் போகல. அதுதான் சொல்ற. நமக்கு எல்லாம் கிடைக்கவே இல்லை. அவங்களுக்கு என்ன இருக்கு? அவர் சாமிக்கு என்ன? திருப்பெருந்துறையில இவங்க எல்லாம் கூடயே இருந்தாங்க. இப்ப நல்லா கவனிங்க, இவங்க பிரேம்ல இவர் கூடயே இருந்தவங்க பிரேமுக்கு பின்னாடி போயிட்டாங்க. இப்ப பிரேம்ல தான் பார்க்க முடியுது அவங்கள. கூட இருந்தவங்க இப்படி பார்த்தாங்கன்னா எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, வச்சிருக்காங்க. சரி, இவங்களோட நம்ம போறோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சாமி உள்ள போங்கன்னு சொன்ன உடனே அடியவர்கள் எல்லாம் போயிட்டாங்க. இவர் நின்னுட்டாரு, நிக்க சொன்னாரு, அதனால நின்னுட்டாரு. அவங்க எல்லாரும் பின்னாடி டாக்டரையும் போயிட்டாங்க. அவங்க போனப்பதான் தெரிஞ்சது இவருக்கு, ஆகா விட்டுட்டோமே. சாமி அவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க? சிரிப்பார், கழிப்பார், தேனிப்பார், திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார், மெச்சுவார், வெவ்வேறா இருந்து உன் திருநாமம் தரிப்பார், பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார். அவர் முன்னே அவங்க எல்லாம் பாக்குற மாதிரி நரிப்பா இழிவாக நான் ஏன் இருப்பேனோ? நான் இருந்துட்டேனே நரிப்பாய், நான் ஏன் இருப்பேனோ? சந்தேகம் ஐயா. சுவாமி ஐயா, இப்ப நீங்க அடியாரோட இருக்கிறதா பெஸ்ட் அப்படின்னா, நேத்து எல்லாம் சொன்னீங்கல்ல ஐயா, நம்மளுக்குள்ளேயே சிவனை பார்த்து தவமா இருக்கிறது தான் ரொம்ப உயர்ந்த இதுன்னு சொன்னீங்கல்ல. இப்ப அது பெஸ்டா, அடியார்களோட இருக்கிறது பெஸ்ட்டுங்களா?
சூப்பர் சூப்பர். என்னதான் நம்ம வேக்சினேட் பண்ணாலும், என்ன வேக்சினேட் போட்டோம் எல்லாரும்? என்ன வேக்சினேஷன் போட்டோம்? கொரோனாக்கு என்ன வேக்சினேஷன் போட்டீங்க எல்லாரும்? பேரு மறந்து போச்சு. 2 டோஸ் போட்டோமா? கோவேக்சின். கோவேக்ஸ். கோவேக்ஸ் போட்டோம். ஷீல்டு போட்டோம். ஷீல்டு போட்டோம். கோவேக்ஸ் போட்டோம். ஸ்புட்னிக் இருந்ததுல ஸ்புட்னிக் இருந்ததுன்னு நினைக்கிறேன்ல. அது வந்து ரஷ்யனோட ப்ராடக்ட். இந்தியாவுல இல்லைங்க ஐயா. ஸ்புட்னிக் வந்து இந்த ரஷ்யன் ப்ராடக்ட். பூஸ்டும் போட்டாங்க. சரி, நல்லா கவனிங்க. என்னதான் நம்ம வேக்சினேட் பண்ணாலும், வேக்சினேட் போட்டதுக்கு அப்புறம் நீங்க மாஸ்க கலட்டலாம்னு சொன்னாங்களா யாராச்சும்? நீங்க வேக்சினேட் பண்ணிட்டீங்கல்ல, மாஸ்க கலட்டாலும் யாராச்சும் சொன்னாங்களா? இல்லைங்க ஐயா. நம்ம வேக்சினேஷன் பண்ணாலும் மாஸ்க் போடணும். நல்லா கவனிங்க, மாஸ்க் போடணும். நாம சிவத்தை உள்ள நிறுத்தினாலும் அடியவர்க்கு தொடர்பு இருக்கு. ஏன் தனியா செஞ்சா மனம் என்ன ஆயிடும்? சலிஞ்சிரும். நான் இறைவன் மனசுல எழுப்பணும். ஆமா, வேக்சினேஷன் போடணும். ஆனா அதை விட சிறந்த மாஸ்க் எது? நீங்க வேக்சினேட் போடாட்டினாலும் மாஸ்க் ப்ராப்பரா இருந்தா தப்பிச்சு ஓடிடலாம் இல்ல? உண்மைதான். ஆமாவா இல்லையா? இந்த வேக்சினேட் பண்ணல, மாஸ்க் ப்ராப்பரா இருக்கு, கை கிளவுஸ் ப்ராப்பரா இருக்கு, நீங்க எதுவும் பண்ணலாம், வேக்சினேட் போடாட்டினாலும் தப்பிச்சிடலாம். ஆனா வேக்சினேட் போட்டுட்டு மாஸ்க் போடலைன்னா பஞ்சாயத்துன்ற மாதிரி சிவபெருமான உள்ளெழுப்புவது என்பது நம்ம போடுற வேக்சினேட் மாதிரி. வேக்சினேட் பண்ணாலும் போடுற மாஸ்க் என்பது அடியவர்களுடைய திருவடி சார்பு. திருவடி சார்பு தான் முக்கியம். அவன் எப்ப வேணாலும் கலண்டு ஓடிடுவான். ஆனா அடியவர்களை பிடிச்சிட்டோம்னா அவன் கலண்டு போகவே முடியும். அவன் கலண்டு எங்கு எழுந்து அருள்வது இனியன்னு சொல்ற மாதிரி, சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இறைவனை பற்றுவது சரியா, அடியவர்களை பற்றுவது சரியா அப்படின்னா நோ டவுட் இந்த டகால்ட்டி எப்ப வேணாலும் ஓடிடுவான். அடியவர்கள் நம்மளை விட்டுட்டு போவே மாட்டாங்க. அடியவர்கள் சார்பு நம்மை என்றும் சிவத்தோடு திளைக்கிறது. தனிச்சார்பு, தனியா நான் நல்ல சிவத்தை கும்பிட்டு இருக்கேங்க, அடியார்கள் டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்க அப்படின்னா வேற அடியார் திருக்கூட்டம் மாத்தலாமே தவிர அடியவர் சார்பு விட்டுட்டு போயிடக்கூடாது. அடியவர் சார்பு அடியாரே இல்லாம தனியா இப்ப சுதாமா மாதிரி எல்லாம் இருந்தா என்னங்க ஐயா செய்யறது? ஐயா அம்மா, நீங்க எல்லாம் எனக்கு நீங்க எல்லாம் இருக்கீங்க. நீங்க எல்லாம் அடியார்கள் எல்லாம் கூட துணையா இருக்கீங்க. நான் மறந்தாலும் சிவத்தை மறந்தாலும் உங்க கூட பேசினேன், உங்களை நினைச்சேன் அப்படின்னா திருவாசல் கை புக்ல வந்துரும். நீங்க எல்லாம் தான் எனக்கு உண்மையான புள்ள இருக்குது எனக்கு உடம்பு. வெரி குட் அம்மா. அடியரை கேட்கலாம்ல, அம்மாவுக்காவது அம்மா இங்கதான் இருக்காங்க. அம்மா இல்லையா, நிறைய பேர் இப்ப தனிச்சு இருக்காங்க இல்லைங்களா? நம்ம கூட்டத்துக்கு வராதவங்க கூட சிவமேன் இருக்காங்க. நான் இருக்கேன், அடியன் இருக்கேன் இல்லையா? அடியன் எடுத்துக்காட்டு. அடியனுக்கெல்லாம் யாருமே கிடையாது. அடியனுக்கு இந்த புதன் நாங்க இருக்கோம். இப்ப சுதாமா சொன்ன மாதிரி உங்களுக்கு நான் அதே பதில்தான் சொல்லுவேன். இருக்கும். அதுதான் எனக்கு தொடர்பு புதன்கிழமை வெள்ளிக்கிழமை மித்த நேரம் அடியார்ட்ட போன் பண்றது. அடியார் சார்புன்னு நம்ம நினைக்கிற மாதிரி பிசிக்கல் இன்டிமேசி கிடையாது, பிசிக்கல் கான்டாக்ட் கிடையாது, மென்டல் இன்டிமேசி தான். நம்ம கூடவே இருந்தாலும் 2 பேர் கூட பேசப்பட மாட்டோம். 2 பேர் வர்றாங்க, நம்ம கூட டிராவல் பண்றாங்க. இந்த அம்மா என்னை விட்டுட்டு போயிடுச்சு. இந்த அம்மா இறங்கி போய் எனக்கு தெரியாம ஒரு சேலையை வாங்கிட்டு வந்துச்சு இந்த அம்மா அப்படின்னு நினைச்சிட்டு நான் பக்கத்துலயே உட்காந்துருக்காங்க. 2 பேருக்கு நான் பேச மாட்டேன்னு உட்காந்துட்டேன். நான் அடியவர்கள் தொடர்பு இருந்தும் அருந்து போயிட்டோம். நான் எங்கேயும் இருக்கேன், என் அடியவர் பெருமக்கிட்ட அன்பு செஞ்சுக்கிட்டே இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கேன், தொடர்பு இருக்கேன். அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், சுவாமி உங்க எல்லாரும் நீங்க கொஞ்சம் உற்று கவனிக்கணும், ஒவ்வொருத்தருடைய திருமுகத்தை எல்லாரும் பாத்துக்கலாம். கேள்வியே உங்களுக்கு புரியாது. இப்ப நிறைய பேர் கிராமத்துல எல்லாம் வெவ்வேறு பக்கம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அடியார் கூட்டத்தை பத்தி தெரியுது, ஆனா சிவத்தை பத்தி தெரியும். சிவமேன்னு இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்களுக்கெல்லாம் என்ன வழி? அம்மா மொத்தமா கேக்குறான். இப்ப சிவத்தை அடியார் திருக்கூட்டத்தை அறியாதவர்கள் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ல ஒருத்தர் ஐயா சரவண ஐயா கூப்பிட்டு வர வரைக்கும் அடியாருங்கிறத பத்தியே தெரியாதுங்க. ஆனா சிவத்தை தெரியும். சிவத்தை பாடிவ 24 மணி சிவமே சிவமே சிவதான். ஆனா சிவமே கூட்டிட்டு வருவாங்கம்மா நம்ம கிட்ட. சிவமே கூட்டிட்டு வருவாங்க. கிராமத்துல இருக்கிறவங்களுக்கும் சிவன் வழிகாட்டுவாரு. உண்மை சொல்லணும்னா ரிஸ்க் வழிபாடு. அது ரிஸ்க் வழிபாடு. எப்ப வேணாலும் நடக்கும். அது திடீர்னு நம்ம சிவத்தை விட்டு போயிடுவோம், நமக்கு வேணாம்னு நினைக்க தோணும், நமக்கு ஒரு மாதிரி இப்ப எனக்கு கேட்டதை கொடுக்கல, ஒரு மேல கோபம் என்னமோ வந்துடும்.
ஆனா அடியார்கள் தொடர்போடு இருக்கக்கூடிய வழிபாடு என்பது நம்மை சமன்படுத்தி கொண்டு செல்லக்கூடிய வழிபாடு. அந்த ஒற்றை வழிபாடு சிவபூசை அப்படியே கொண்டு வந்தோம். நம்ம குருநாதரை காமிச்சு குருநாதர் மூலமா காட்டும், அடியார்களை காமிச்சு குருநாதரையும் காட்டலாம். அடியார்களுக்கெல்லாம் அடியார்கள் காமிச்சுதான் குருநாதர் கிடைக்கப்பட்டது. அடியார்களுக்கு பல வருடங்களை தொண்டு செய்யும் போது இதனால உனக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னாங்க. எனக்கு பதில் சொல்ல முடியல. ஆனா இன்னைக்கு நான் சொல்லுவேன், எனக்கு 2 விஷயம். உலகத்திலேயே கிடைக்க முடியாத குருநாதரும், உலகத்திலேயே கிடைக்க முடியாத ஒன்ப உடன் கலந்த அடியவர்களும் எனக்கு பரிசா கிடைச்சிருக்காங்க அடிய உறுதிட்டு சொல்லுவோம். அடியார்கள் தொடர்பு இல்லாத வழிபாடு ரிஸ்க் தான். என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. சிவபெருமான ஒருத்தனை பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவன் எப்படி வேணாலும் நம்மள இது பண்ணுவான், என்ன வேணாலும் பண்ணுவான். அவனுடைய ஆனா நல்லா கவனி. இப்ப கவனிங்கல, நாம எல்லாம் அடியார்கள் தொடர்போட இருக்கோம். எத்தனை வருஷமா இருக்கோம்? 4.5 வருஷமா இருக்கும். எங்க இருந்தாலும் ஒன்னா இருக்கும். இதை விட இனியது ஏதாவது இருக்க முடியுமா? இனியது கேட்கும் தனிவெடி வேலோ இனிது இனிது, ஏகாந்தம் இனிது அதனினும் இனிது, ஆதியை தொழுதல் அதனினும் இனிது, அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பதுதானே. இனியது எது அப்படின்னா, நல்லா கவனிங்க, அம்மா தான் சொல்றாங்க. இனியது எது அப்படின்னா, இனியது என்பது ஏகாந்தம், தனியா இருக்கிறது இனியதான். அதுக்கப்புறம் என்னது? ஆதியை தொழுதல். ஆதியை தொழுதல் சிவபெருமான தொழுவது இனியதான். அதை விட இனியது எது? அதை விட இனியது எது? அறிவினர் சேர்தல். அறிவினர்னா யாரு? அறிவுடையவர்கள் யாரு சாமி? அறிவுடையவர்கள்னா யாரு? அடியார்கள் தான். அறிவுடையவர்கள். ஆமா, அறிவினர். அதனிலும் இனியது எது? அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பது. அதுதானே பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. இப்ப அறிவுள்ளோர் அடியார்களை கனவுலையும் பாக்குறோம், நனவுலையும் பாக்குறோம். நடராஜரையா கனவுலாம் பாக்குறாரு. எனக்கெல்லாம் ஒரு நாள் ஒரு கனவு வரமாட்டேங்குது. அதனால அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பது இனியதுன்னு சொல்வது போல நாம என்ன பண்றோம் அப்படின்னா, நாம அதுதான் இனியது. பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் என்ன சொல்றாரு? கேக்குறாரு. கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு வாராதது எல்லாம் கேட்டுக்கிட்டே வந்தார். என்ன சொல்றாரு கடைசியில? பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாயின்ட்டார், முடிச்சிட்டார். இது எல்லாத்த விட பெருசு எது? பெரிய தொண்டர். பெரிய தொண்டர்னா யாரு? சிவபெருமான் தான். பெரியவன் தான் சிவபெருமான் தான். சிவபெருமானுடைய அடியவர்கள் பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய். இந்த அம்மா இருக்கே, எந்த அம்மா? அம்மா நம்ம அவையாரம்மா என்ன சொல்றாங்க? சீத கலவ செந்தாமரி பூம்பாத திறம்பு பல இசைப்பாட பொன்னரையானம் தூண்டுகிறான் எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்துட்டாங்க அம்மா. கடைசியில எப்படி முடிக்கிறாங்க? கடைசியில முடிக்கிறது எப்படி? அடியவர்களோடு கூட்டு செய்கின்ற, அது தொண்டரோடு கூட்டு. அது என்ன சொல்லுங்க கரெக்டா பாருங்க. விநாயகர் புக் எடுங்க, விநாயகர் புக்கு கடைசி 2 வார்த்தைக்கு மேல போங்க. என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். விநாயகராகவல் மறந்துருச்சு பாத்தீங்களா? எனக்கு அதாவது ஒரு தகுதின்னா தகுதி. நீங்க புக் எடுத்துக்கிட்டே இருங்க, நான் பேசிட்டு இருக்கேன். யாரோ ஒருத்தவங்க விநாயகர் புக் எடுங்க, கடைசி அந்த பாட்டை சொல்லுங்க. நல்லா கவனிங்க. தகுதி என்ன? திருவாசகம் பேசுறதுக்கு என்ன தகுதி? என்ன தகுதி இருக்கணும்? திருவாசகம் பேசுறோம் இல்ல, தகுதி இருக்கணும்ல. என்ன மினிமம் தகுதி என்ன அப்படின்னா, திருவாசகத்துல எத்தனை பதிகம் இருக்கணும்னு தெரியும். 51 பதிகம் இருக்குன்னு தெரியும். இது அம்மா எடுத்துட்டாங்க. அம்மா ஐயா, கணுமுட்டி இந்த கருமுள்ளே காட்டி வேடம் நீர்ந்து விலங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி. வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி. அம்மா அவ்வளோ சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அப்படியே 3 தூணில் முட்டிய தூணில் 4 பாம்பின் நடத்தி குண்டலிய சபை கூடிய குண்டலி அதனில் கூடிய சபை விண்டல் மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூண்டல் கடலை காலால் கருத்தறிவித்து அப்படியே அந்த அணுவினுக்கு அணுவாய் அப்பாளுக்கு அப்பால கருமுள்ளே நின்று கருத்து காட்டி சட்டத்தினுள்ளே சதாவிசம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவனம் காட்டி என்னமோ சொல்லி வாய் கண்ணுக்கு தெரியாது வாய் புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்ட நிலைக்கும் தரிசனப்படுத்தின்னு பல யோகங்களை சொல்லிட்டு இருக்கிறம்மா. கடைசி என்ன சொல்லுவாங்க? கூடுமை வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி. அம்மா குடிங்க. குழாத்துடன் கூட்டி அஞ்ச கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கருத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயக விரைகள் சரணே. எப்படி முடிக்கிறாங்க பாருங்க. வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அப்படின்னு சொல்லுகின்ற அந்த அளவுல சுவாமி நமக்கு பண்றாங்க.
இங்க முக்கியமா இருக்கா பார்த்து இங்கே கத்துக்கோ. அப்போ எல்லாரும் சொல்றது எது? திருமுறை முடியறது எது? திருமுறை முடியறது எதுலதான் முடியுது? அடியவர்களோட தான் முடியுது. எல்லா முடிவும் அடியவர்கள் தான். அடியவர்கள் இல்லாம சிவனை நீங்க யோசிச்சிடாதீங்க. சிவபெருமான தனியா யோசிச்சா கிடைக்கும்னா அது ரிஸ்க். ராவணன் கெட்டு போயிட்டான், சிவபெருமானுடைய தொண்டன் தான். யாரு இவரு? தக்ஷன் கெட்டு போயிட்டான், சிவபெருமானுடைய தொண்டன் தான். சிவனை தான் வழிபட்டவர் தக்ஷன். திருமால் போச்சா இல்லையா? திருமால் யாரதான் வழிபட்டாரு? கண்களை இடந்து அப்பினாரு. அடியவர்களும் சேர்ந்து வழிபாடு செஞ்சிருந்தா இந்த கதி ஆயிருக்குமா? திருமாலே உங்களுக்கு ஆயிருக்குமா? பிரம்மனே உங்களுக்கு ஆயிருக்குமா? எங்க அடியவர்களும் சேர்ந்து எங்க அடியவர்கள் தலையிலே கொட்டிருப்பாங்க. ஏன்பா தக்ஷையாக நடத்துற, அங்க போய் அவர்பாக வாங்குறியே, இது தப்பு இல்லப்பா எங்க அடியவர்கள் கொட்டியிருப்பாங்களே. தனித்தனியா பக்தி பண்ணனாலதானே என்ன பண்ணிட்டாங்க, ஈஸியா நம்மளை கவுத்துட்டாங்க. தனி பக்தி ஆபத்தான பக்தி தான். தனியா மாடெல்லாம் புல்லு திங்கும், சிங்கம் என்ன பண்ணிடும்? அடிச்சிடும். 4 மாடு சேர்ந்து புல்லு திங்கிறப்போ என்ன ஆகாது? சிங்கம் அடிக்க முடியாது. எந்த காலத்து கதை? 1ஆம் கிளாஸ் பாடத்து கதை. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கில் நமக்கு அனைவருக்கும் தாழ்வுன்னு சொல்வது போல, இந்த ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுக்கு அர்த்தம் அடியவர்களோடு ஒன்றுபட்டால் தான் வாழ்வு. சும்மா அப்படியே எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிறது இல்லை. அந்த ஒற்றுமை அல்ல, அடியவர் ஒற்றுமை தான் ரொம்ப முக்கியம். சரி, அப்போ இந்த ஒரு வார்த்தைக்கு தான் இங்க நின்றது. உலகத்திலேயே கொடியது எது அப்படின்னா அது அடியவர்களுடைய தொடர்பு அறுதல். உலகத்திலேயே சிறந்தது எது அப்படின்னா, ஏன்னா அடியவர் தொடர்பு அறுத்தல் மூலமா எல்லா கெட்டதும் சேர்ந்துடும். உலகத்திலேயே சிறந்தது எதுன்னா அடியவர்கள் தொடர்பு சேருதல். ஏன்? அடியவர்கள் தொடர்பு மூலமா எல்லா தீமையும் போயிடும். எவ்வளவு பெரிய பஞ்சமா பாதகனா இருந்தாலும் சரி, அடியவர் தொடர்பு என்ன ஆக்கும்? உங்களை நன்னெறிப்படுத்தி சிவமாவே ஆக்கும் என்பதற்கு அந்த அடிநாயன் தான் எடுத்துக்காட்டு. யாரையாரும் எடுத்துக்காட்டுகிறேன், அந்த அடிநாயன் தான் எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி அந்த வகையில. அப்போ கைலை புகுநெறினா என்ன? ஒரு வார்த்தையாவது சொன்னோம்ல. இந்த படுபாவி 2 வாரமா கைலை புகுநெறின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள போகவே மாட்டானே. இவனை என்ன பண்றது அப்படின்னு நீ கேட்கும்போது, வெள்ளிக்கிழமை பறிச்சுட்டு அதே ஞாபகமா இருந்துச்சுங்க. அடுத்த வாரம் சொல்லிடுவாரு. இல்ல இவ்வளவு நாள் நம்ம பேசுறதுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லாம அடி. ஏன்னா எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்கு, எல்லாத்துக்கும் தொடர்பு. இப்போ கைலை புகுநெறி அப்படின்னா என்ன? முதல்ல கைலையில என்ன இருக்கு? கைலையில இருக்கக்கூடிய முக்கியமான சப்ஸ்டன்ஸ் எது? கைலையில இருக்கக்கூடிய முக்கியமான வஸ்து எது சாமி? கையிலை அப்படின்ற இடத்துல இருக்கிற முக்கியமான வஸ்து பொருள், முக்கியமான பொருள் என்ன? கைலைக்குரிய லட்சணம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, பனியோ மலையோ ஊற்றுகின்ற அந்த உயரமான இடமோ அல்லது பனி நிறைந்த இடமோ ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டோ கிடையாது. கைலைக்கு முக்கியமான ஒரு கல்யாணத்துக்கு என்ன தேவை? சட்டை. அடிச்சுட்டாங்க கவிதா. மாங்கல்யம் தான் தேவை. மாங்கல்யமும் எப்படி இருந்தா போதும்? மஞ்சள் கொம்பு இருந்தா கூட போதும். மஞ்சள்ல இருந்தா போதும். மாங்கல்யமும் தங்கத்துல இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆமாவா இல்லையா? அப்ப திருமணத்துக்கு முக்கியம் திருமாங்கல்யம். அதுவும் மஞ்சக்கயிறு இருந்தா மட்டும் கூட போதும். கணவனும் அந்த 2 பேர் இருந்தா போதும், அவ்வளவுதான் திருமணம் நிகழும். சட்டை இருக்கு, பேண்ட் இருக்கு, ஐயர் இருக்காரு, மந்திரம் ஓதுறாங்க, வாழை மரம் இருக்கு, தட்டா வரிசை இருக்கு, நல்லா இருக்கு. திருமாங்கல்யம் இல்ல நாளும் முடியாது. மாப்பிள்ளை பொண்ணு 2 பேர் இல்ல, முடியாது. இது மாதிரி முக்கியமான வஸ்துன்னு சொல்வது போல கைலைக்கு முக்கியமான பொருள் என்பது என்ன அப்படின்னா சிறந்த அடியார்கள். அதுதான் முக்கியமான வஸ்து. இறைவனுடைய வாசம் எங்க? அவனுடைய வாசஸ்தலம் எதுன்னா அவன் இருக்கிற வாசஸ்தலம் எங்க? அடியா. ஏன் இந்த கைலையில நம்ம இப்ப காட்டுறோம்? இந்த கைலையில தான் அந்த சிறந்த அடியார்கள் ஒரு காலத்துல தவம் செஞ்சாங்க. அதனால கவனிங்க, நீங்க கைலைக்கு முன்னாடி போனீங்கன்னா என்ன இருக்கும்? என்ன பார்க்கலாம்? நீங்க கைலைக்கு இப்ப சொல்லல, நான் சொல்றது ஒரு ஒரு 1000 நூற்றாண்டு
ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 வருஷத்துக்கு வச்சுக்கோமே. 2000 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா எப்படி இருக்கும் கைலைன்னா, கவனிங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி கைலை போன எப்படி இருக்கும்னா, நம்ம பார்த்த மாதிரி எந்த பாட்டு, அந்த பாட்டு என்ன பாட்டு, திருப்பெருந்துறையில பார்த்தது என்ன பாட்டு, இன்னிசை வீணையர் இயல்பினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், பின்னிய பிணைமலர் கையினர் ஒருபால், அழுகையர் தொழுகையர் துவழ்கையர் ஒருபால் அப்படின்றது போல எல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. பல ரிஷிகள் புற்றெழுந்து தவம் செய்து கொண்டிருப்பார்கள். அந்த ரிஷிகளுக்கு தவம் செய்வதற்காக அந்த குடிலை அந்த அங்க இருக்கக்கூடிய சிஷ்யர்கள்லாம் இருப்பாங்க. நல்லா இப்ப கையில உங்களால கையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கண்ண மூடி யோசிச்சு பாருங்க. எல்லாம் எங்க பார்த்தாலும் சின்ன சின்ன குடில் இருக்கும். எங்க கையில சுத்தி சின்ன சின்ன குடில் இருக்கும். குடிலுக்குள்ள அத்தனை ரிஷிகள் இருப்பாங்க. ரிஷிகள் அனைவரும் பொருள் பற்று இல்லாம இறைவனையே நோக்கி தவம் செய்கின்றவர்கள், அவர்களுடைய திருவடியை பிடித்த அவர்களுடைய சீடர்கள். அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய மக்கள் வெல்லம், அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய சிவருடைய அனைவருடைய சிந்தனை எங்க இருக்கும், சிவபெருமானுடைய திருவடியில பதிந்திருக்கும். கைலைக்கு போனா இந்த கோஷ்டி இருக்கும். இந்த கோஷ்டி சிவபெருமானை உருகி உருகுகின்ற கோஷ்டி. அதனாலதான் அந்த கைலைக்கு போனோம். அம்மா வீட்டுக்கு போனோம். முக்கியமான அம்மா வீட்டுல முக்கியமான வஸ்து எது? அம்மா வீட்டுல முக்கியமான வஸ்து எது? அம்மாதான். உரிமை. அம்மாதான் முக்கியமான வஸ்து. அம்மா வீட்டுல அம்மாதான் முக்கியமான வஸ்து. அங்க நகை இருக்கலாம், பாட்டு இருக்கலாம், பாயாசம் இருக்கலாம், சோறு இருக்கலாம், ஏசி இருக்கலாம், பெட் இருக்கலாம், நமக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்கலாம், வான்னு சொன்னவொடனே இருப்பாங்க 1000 பேர் இருக்கலாம். அம்மா சரி, அம்மா நம்ம போறப்போ ஏதோ ஒரு வேலை காரணமா அம்மா வேற விசேஷத்துக்கு போயிருக்காங்க, ஊருக்கு போயிருக்காங்க, வர்றதுக்கு ஒரு மாசம் ஆகும். இப்ப நம்ம அம்மா வீட்டுக்கு போறோம். என்ன இருக்கும்? எல்லாம் இருக்கும். முக்கியமான வஸ்து இருக்காது. வெறும் வீட்டை பார்த்துட்டு வந்த மாதிரி உணர்வு ஏற்படும். அது போல கைலைக்கு நம்ம போய் அங்க இருக்கக்கூடிய அந்த வெறும் கூட தான் பார்த்துட்டு வர்றோம். லைவ்லி என்விரான்மெண்ட்டை பார்க்கணும். அந்த காலத்துல ஏன் கைலைக்கு போகணும்னா, உள்கி உருகுகின்ற அடியவர்களை பார்த்தா நமக்கு என்ன வரும்? நமக்கு அந்த உருக்கம் வரும். நமக்கு அந்த உருக்கம் கஷ்டப்பட்டு அவங்க 25 வருஷமா உருகுனாங்களா? தேவி அம்மா கஷ்டப்பட்டு உருகுனாங்களா? நம்ம ஈஸியா களவான்ட்டோம். அம்மாவோட உருக்கம், ஓவிய அம்மா உருக்கம், அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டோம்? சாந்தி அம்மா அவங்க உருக்கம், அவங்க எல்லாருடைய உருக்கத்தையும் நாம அவங்களோட கொஞ்ச நாள் பழகியே அழுது பெருமானை வழிபாடு செய்கின்ற ஆற்றலை பெற்றுவிட்டோம். காரணம் என்ன? அவ்வளோ பெரிய அந்த குணம் அவர்களோடு ஒன்றும் போது உடனே பத்திக்கும். நல்லா கவனிக்கும், உடனே பத்திக்கும். அது போல தாயினுடைய அன்பு அந்த இடத்த உடனே பத்திக்கும். இப்ப நாம போறது ஆனா அந்த இடத்துல அப்படி இருந்த இடம் சாநித்தியம் இன்னும் இருக்கு. இன்னும் அந்த இடத்துல அவங்களுடைய சாநித்தியம், அவங்க இல்லாட்டினா, அவங்க உடல் இல்லாட்டினாலும் கூட அவர்கள் விட்டு சென்ற சாநித்தியத்துடைய உணர்வு இருக்கு. அங்க போய் அந்த ரிஷிகளுடைய நிலையை யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு அப்படி உள்ளுக்குள்ள ஏறிடும். எங்க கைலைக்கு போயிட்டு பரத்வாஜனும் நம்முடைய 18 சித்தர்களும் நம்முடைய எல்லா குலமுனிகளும் நம்ம எல்லாருடைய விஷயங்களும் மக்களும் ஏன் திருமாலும் பிரமனும் 33 கோடி தேவர்களும் அமர்ந்து வழிபாடு செய்ய சரியான தளமாக விளங்கிய அந்த இடத்துல அந்த அதிர்வை நினைக்கிறதுக்கு பேருதான் என்னது? கையிலை. அந்த அதிர்வை நினைக்கணும். அங்க போய் கண்ணை மூடா வந்துடும். சுத்தி பார்த்தா என்ன நிக்கணும்? நம்ம கிராஸ் பண்ணி இந்த படம் பாத்தீங்களா எல்லாரும்? அது என்ன படம்? 1001 படம் பாத்துருக்கீங்களா? 1001 படத்துல அவங்க அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி போய் பார்த்தோம்னா டக்குன்னு அந்த இடம் இருட்டாகி எல்லாரும் அந்த இங்க கம்பத்துல இது கொண்டு போற மாதிரியும் அங்க கிராஸ் ஆகிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டு அந்த சோழ தேசத்து மக்கள் அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பாக்குற மாதிரி உணர்வு ஏற்படல. அது போல கைலையங்கிரியில விஷுவலைஸ் பண்ணி அது போல கைலையங்கிரியில விஷுவலைஸ் பண்ணி பார்த்து அந்த அனுபவ அதிர்வுகளை நாம எடுத்துக்கிறதுக்கு பேரு கைலை. இப்ப கவனிங்க, முக்கியமான செய்தி. கைலைக்கு போய் கைலையங்கிரி மக்களுடைய கைலையங்கிரி அந்த சிறந்தடியாறுகளை அதிர்வுகளை நினைத்து
உட்கிரகித்துக் கொள்வது கைலை என்பது உண்மையானால் நீங்க அமர்ந்த இடத்திலேயே கைலை வாழ் அடியவர்களுடைய அதிர்வுகளை எண்ணி அவருடைய அதிர்வுகளை நீங்க எடுத்துக்கொண்டால் கைலை இருப்பது இங்கே வேறெங்கே வேறெங்கே. அதுக்குத்தான் அங்க போறோம். இங்க அந்த உணர்வை பெருக்கிறதுக்கு அங்க போறோம். அந்த உணர்வை இங்கை பெற்றாலும் இவ்விடமும் கையிலேயே. ஆனா இது கைலை புகுநெறி கிடையாது. கைலைக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் தான், கைலையோட இன்ட்ரடக்ஷன் தான். உண்மை கைலை புகுநெறி. கைலை இடத்தை பத்தி தான் சொல்லியிருக்கோம். கைலையை புகுவதற்கான நெறிமுறைகள் இருக்குல்ல, கையிலையை புகுவதற்கான நெறிமுறை இருக்குல்ல, அதை வருகின்ற அமர்வுகளை நம்ம பார்க்க போறோம் என்று சஸ்பென்ஸ் வைத்து, அந்த சஸ்பென்ஸ் மூலமாக அடியவர்களை எல்லாம் வரவழைத்து அடுத்த அமர்வுல கைலை புகுநெறியை காண இருக்கும். இன்னைக்கும் நல்ல நல்ல செய்திகளை பார்த்திருக்கோம். திருவாசகத்தேனு சிறந்த அடியார்கள், மொத்த திருவாசகத்தினுடைய சாரம், அடியவர்களுடைய தொடர்பு, கொடியது எது, கொடியது இல்லாத எது, கைலை என்பது எது, கைலையினுடைய நிலை எது அப்படிங்கறதெல்லாம் மிக விரிவாக பார்த்திருக்கோம். கண்டிப்பா இது உங்களுக்கு மிகச்சிறந்த பயனுள்ள தகவலாக இருக்கும்னு சொல்லி அடியன் நம்புறேன். ஒரு செய்தி என்னன்னா, அடியவர்கள் வரத்து மொத்தமாகவே அற்று போய் கொண்டிருக்கு. அதனால அடியவர்களுடைய தொடர்பை நீங்க தான் அதிகமாக்கணும். நான் அதிகமாக்க முடியாது, நீங்க தான் என்ன பண்ணணும். நாம திருவம்பாவை படிக்கிறதுனால திருவம்பாவை வாழாது. திருவம்பாவையில ஒவ்வொரு பெண்ணையா போய் கதவை தட்டி தட்டி அந்த பெண் எப்படி எழுப்பினாலோ அது போல ஒவ்வொரு அடியவர்களையும் சிவநெறிக்குள்ள ஆட்படுத்துவதுதான் உண்மையான திருவம்பாவை. அதுதான் உண்மையான திருவம்பாவை. அந்த செயலை செஞ்சாதான் திருவம்பாவை முழுவ. அது போல அடியவர்கள்ட்ட சொல்லி முடிந்த அளவுக்கு நமக்கு புதிய அடியவர்கள்லாம் கூட வேணாம், தலையை விட்டு சென்ற அடியவர்களை கூட திருப்பி தயவுசெய்து கொண்டு வாருங்க. அதனால தயவு செய்து அடியவர்கள், நான் எல்லா அடியவர்களும் தெரிஞ்சவங்க, நம்ம வந்துட்டு இருந்தவங்க எல்லாத்தையும் இது பண்ணி மற்ற அடியவர்கள் எல்லாம் கண்டிப்பா எல்லாரும் எழுந்தர செய்யணும்னு சொல்லி அந்த அளவுல கைலை புகுநெறிய மிகச்சிறப்பாக அடுத்த அமர்வுல சிந்திக்க இருக்கின்றோம். ஒண்ணு சொல்ல வந்துட்டேன், ஒண்ணு சரி ஒரு பாதியிலே விட்டுட்டேன். திருவாசகம் பேசுறதுக்கு தகுதி என்ன? திருவாசகம் பேசுறதுக்கு அட்லீஸ்ட் 51 பதிவு இருக்குனாவது தெரியணும். என்னை கவனிங்களேன், 51 பதிவு இருக்குனாவது தெரியணும். இல்லையா எந்தெந்த பதிகம் எங்க இருக்குனாவது தெரியும். ஒரு பதிகத்தை ஒழுங்கா உருப்படியா சொல்ல தெரியும். இதுல எந்த தகுதியுமே எனக்கு கிடையாது. திருவாசல எந்த பதிகம் எங்க இருக்குன்னு தெரியாது, திருவாசல எழுத்து எங்க இருக்குன்னு தெரியாது, திருவாசகத்துக்கு மொத்தம் இவ்வளவுதான் பதிகம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இது இங்கதான் இருக்கா அப்படின்னு. அப்போ தகுதியற்றவனை பேச வச்சிருக்காரு. அதனால நீங்க தப்பா நினைச்சுக்க வேணாம், இந்த தகுதியற்றவன் வாயிலிருந்து வருதே அப்படின்னு நினைச்சுக்க வேணாம். பொருள் மண்கலமா இருந்தாலும் உள்ள இருக்கிறது பரமனுடைய பாயாசம், என்றும் அமுதம் தருகின்ற பாயாசம். அது கொள்கலன் மண்ணா இருக்கிறதுனால அந்த கொள்கலனுக்குள்ளே உள்ள பொருள் என்றும் குறைந்து விடாது. அதனால தகுதியே இல்லாத அடியவன்ட்ட வருகின்ற வார்த்தை என்பதனால அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரன் சிவபெருமான் தான், குருநாதர் தான். அப்படிங்கறதுனால அது என்றும் புகழுடையதுதான். அடியவனுக்கு எந்த ஒரு நாளும் எந்த தகுதியும் இல்லைன்றத அறுதியிட்டு சொல்லி இந்த அளவுல அடியன் குருநாதருடைய திருவடியையும் அடியவர்களுடைய திருவடியையும் அடியன் சென்னிமேல் சூட்டி மகிழ்ந்து இந்த அளவுல இதை நிறைவு செய்கின்ற 2 நிமிஷத்துல போயிடுவோம். 2 யாரும் போயிட வேணாம், 2 நிமிஷத்துல போயிடுவோம். நிறைவு செய்யலாம். நிறைவு செய்யும் முகமாக நாம இப்ப நான் தெரியல, எனக்கு அவங்க ரேவதி அவங்க பார்க்கணும் பலகால கனவு. இன்னைக்கு பார்த்துட்டோம். அடிவர் புதிய அடிவரை தான் பார்த்தாச்சு. பழைய அடியார் திருவடி வணக்கம் ஐயா. அனைத்து அடியாரும் திருவடி வணங்கிறேங்க ஐயா. ஒரு அடியார் வந்தாங்க, திருவாசக சிந்தனை லிங்க்ல சேர்ந்துக்காங்க பாருங்க, அம்மா பேசுறாங்க. அம்மா சரஸ்வதி அம்மா திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். என்னோட பெயர் சரஸ்வதிங்க. அடியார் திருநாம சரஸ்வதி. நீங்க இன்னைக்குதான் உங்களோட பேச்ச கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு திருவருள் கூட்டி இருக்குதுங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாம் எம்பெருமானுடைய திருவிளையாடல். கண்டிப்பா உங்களோட பெருங்கருணை பெருமானுடைய பெருங்கருணை. மகிழ்ச்சி சாமி, தொடர்ந்து வாருங்கள்.
அம்மா தொடர்ந்து வாருங்கள், உங்களுடைய திருவடியை அடியன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றான். புதிய அடியவர்கள், நிறைய அடியவர்கள் இருக்காங்க. அவங்க அத்தனை பேருடைய திருவடியும் அடியன் சென்னிமேல் சூட்டி. அப்பா வந்திருக்காங்க ஐயா திருச்சிற்றம்பலம். ஐயா திருவடி வணக்கம். நமச்சிவாய் நமச்சிவாய். சந்தோஷம் ஐயா பேசுங்க. நமச்சிவாய். இன்னைக்குதான் புதுசா பாக்குறவங்கள இனிமே கண்டிப்பா சேர்ந்துக்கிறேங்க. உங்க சொற்பொழிவு சந்தோஷம். நன்றி 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 நன்றிங்க சாமி. நன்றிங்க சாமி. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. அடியன் செய்த பெருந்தவன் திருவம்பாவை நடந்து கொண்டிருக்கு நினைக்கும் போது மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி. நிறைவு செய்யலாம். நிறைவு செய்யும் முகமாக அம்மா 2 நிமிஷம் மட்டும் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, போயிடலாம். அம்மா அவர்கள் நம்மளுடைய பிரேமா அம்மா அவர்கள் வாழ்த்து பாடல். நமச்சிவாய். வான்முதல் வளாது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மையில் வழாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருவடி தாமரை சென்னிமேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கங்கய்யா. திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். நன்றிங்க நமச்சிவாய. சுவாமி, அடியவர்களுடைய ஸ்பேஸ் இது, அடியவர்களுடைய இடம் இது. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் எழுப்பலாம், ஏதாவது பதிவுகள் இருந்தாலும் நீங்க செய்யலாம். 2 நிமிடம் வாய்ப்பு, 2 அடியவருக்கு வாய்ப்பு. ஐயா, நீங்க இந்த தேன் பத்தி சொன்னீங்க இல்லையா, நான் உடனே வெப்சைட்ல போய் பார்த்துட்டு உண்மையிலே தேன்ல பல வகை இருக்கு அப்படின்னு சொல்லி படிச்சேன். அதுல துளசி தேனு, இஞ்சி தேனு, நெல்லி தேனு, முருங்கை தேனு, நாவல் தேனு, என்ன தேன்ல பல வகை இருக்குதான். அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில தான் ஒரு பூக்கள் மரங்கள்ல ஒரு பூக்கள் அதிகமா பூக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. அந்த தேன் எப்படின்னா நிறத்திலயும் கொஞ்சம் மாறுதலா இருக்குமா, சுவையிலும் ஊட்டச்சத்துலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீ படிச்சுங்க. நிறைய தேன் பத்தி நிறைய வெப்சைட்ல நீங்க காதுல கேட்டுட்டு எல்லாத்தையும் படிச்சுங்க. ரொம்ப சிறப்பான ஒரு கருத்து சொன்னீங்க. இது எனக்கு அது புது அனுபவங்கய்யா. ஏன்னா நான் கேட்ட கேள்வி தேன் எல்லா பூலையும் தானே இப்ப உக்காந்து அந்த தேனை உறிஞ்சி எடுத்துதான் அப்புறம் கொண்டு போய் தேன் கூடல சேர்க்கும். அப்பதான் நம்ம அதை எடுத்து நம்ம சேமிச்சு வச்சு அதை எடுத்து சுத்தப்படுத்தி நமக்கு எல்லாம் வழங்கணும் நாம நடிச்சிட்டு இருந்தோம். ஆனா நீங்க சொன்ன இந்த கருத்து டிஃப்ரெண்டா இருந்தது இன்னைக்கு. அதனால போய் நானும் தேன் பத்திலாம் ஆராய்ச்சி பண்ணி படிச்சு பார்த்தேங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. 10 வகை தேன் இருக்காங்கய்யா, 10 வகையான தேன்கள் அப்படின்னு சொல்லி படிச்சேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இன்னொரு அடியவருக்கு வாய்ப்பு. அடியவர்கள் உங்களுடைய கருத்துக்களையா கேள்வி இன்னொன்னு சொன்னீங்க இல்லையா, மாணிக்க வாசகருக்கு மேல ஒருத்தர் வர முடியுமான்னு கேட்டீங்களே. அச்சோ, அதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியலைங்கய்யா. அதெல்லாம் அந்த அளவுக்கு அவங்க பக்குவம் பெற்று இருந்தாங்க. அதனாலதான் அந்த சித்தர்காடுல 63 பேர் இருந்தாங்க. வேப்ப ருசி தெரியாம அந்த ஐக்கியமா ஆயிட்டாங்க. அவங்க எல்லாம் ஒரு அதுல போனாங்க. ஆனா நம்மளும் ருசியிலே வாழ்ந்துட்டு இருக்கோங்க. எப்படிங்க நம்ம அவருக்கு மேல எங்கேயா அதுதான் சொல்றேன். இப்போ நம்மளுடைய நம்பி ஆரூரா இருக்கட்டும், நம்மளுடைய நாவுக்கரச பெருமான் 60 வருடங்களா நம்மளுடைய சமண பள்ளியில இருந்தாலும் கூட ஒரே நாள்ல அவங்க பெற்ற அனுபவம் வேற. அது மாதிரி நமக்கு கண்டிப்பா நம்ம அவநம்பிக்கையில பயணம் செய்யக்கூடாதுன்னு என்னுடைய நோக்கம். அவநம்பிக்கை நம்மளால கண்டிப்பா அவன் ஆடுற திருக்கூத்தே சிவமாக்குற வரைக்கும், உங்களை மணிவாசகர் ஆக்குற வரைக்கும் அவன் ஆடல. மணிவாசகருக்கும் மேல நீங்க சிவமா மாறணும். மணிவாசகரும் மேல சிவமாக்கிதான் ஆட்கொண்டார். மணிவாசகரையும் சரி, நம்பியாரூரையும் சரி, நாவுக்கரசரையும் சரி, 63 நாயன்மார்களையும் சரி, எல்லாரையும் அவர்களுடைய நிலைமைக்கு மேல தன்னை போல சிவமாக்கி அதுக்கப்புறம் தான் ஆட்கொண்டார். அது மாதிரி நம்ம எல்லாரையும் சிவமாக்கிதான் ஆட்கொள்வார். ஆட்கொள்ளாம விட போறதே இல்லை. அவன் இது கன்ஃபார்ம். நமக்கு திருவடி கன்ஃபார்மா இல்லையான்னா இல்ல, கிடைச்சாலும் கிடைக்கிறான்னு அவனுடைய ஆடுதல் தொழில நம்ம என்ன பண்றோம், டவுட் பண்றோம் அர்த்தம். அவன் ஆடுற தொழில டவுட் பண்றோம். ஆடுதல் தொழில் டவுட் பண்ணாதீங்க. கண்டிப்பா இப்புறவியிலேயே பெருமானுடைய திருவடி தாமரைய குருநாதர் குருவருள் நிழல் காட்ட நாம் எல்லாம் சென்று சேருவோன்ற முழு நம்பிக்கையில, முழு விஷயத்துல எல்லாரும் வெற்றி நடை போடுங்க. நமக்கு வருகின்றத மார்க் போறது அவன்தான். அவன் ஃபைனலா என்ன மார்க் போடுவானோ அவன் போட்டுக்கிட்டான். ஆனா நீங்க கொஞ்சம் கூட மனம் தளராம, நின்று விடாம,
தொடர்ந்து முன்னோக்கி பயணம் செய்யுங்க அப்படிங்கறது அம்மா ஜானகி அம்மா பேசுங்க. அப்புறமா அது திருவடி வணக்கங்க ஐயா. அனைத்து அடியார் திருவடி வணக்கம். ஒரு சந்தேகங்க ஐயா. ஐயா, அப்பாவோட 16வது காரியத்துக்கு போறதுக்கு எல்லாம் ரெடியா இருந்தேங்க ஐயா. உட்கார்ந்துட்டு இருந்தோம். 7 மணிங்க காலையில. அப்போ அங்க முன்னாடி ஒரு சித்தர் மாதிரி ஒருத்தர் வந்தாருங்க ஐயா. வந்து சாமி அப்படின்னு கூப்பிட்டாருங்க. அப்புறம் என்ன இந்நேரத்துல வர்றாங்களே இப்படின்னு சொல்லிட்டு, சரி எங்க தம்பி ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க சரி காசு கொடுத்தாங்க. அப்புறம் மறுபடியும் நின்றுட்டு இருந்தாங்க ஐயா. அப்புறம் எனக்கு என்னமோ உணர்த்துச்சு. அன்னைக்கு பிரதோஷங்க. பிரதோஷம். சரி, நாங்க வீட்டுல இருந்து போகும்போதே அப்பாவோட ஆன்மா சாந்தி அடையணும், அதுக்கு நீங்க தான் அருள் புரியணும்னு சொல்லி சாமி கும்பிட்டு போனோங்க. அப்ப அங்க போய் அவர் பார்த்தோன்னே, சிவனே இந்த மாதிரி வந்திருக்காரா, அப்போ அப்பாவுக்கு வந்து ஆத்மா சாந்தி கொடுத்திருக்காரு அப்படின்னு ஒரு உணர்வு வந்துச்சுங்க ஐயா. அப்படி எதனால ஆகுதுன்னு ஒரு இது உண்மைதான். இறைவன் பல வடிவங்கள்ல தன்னை வெளிப்படுத்தணும். அதனால அம்மா பார்த்தது சிவம்தான். ஒவ்வொரு பொருளையும் சோமா பார்க்கிற அந்த அருள், அந்த ஆற்றல் தான் ஞானம் சுவாமி. எல்லாரையும் சோமா பார்க்கிற ஆற்றல் தான் அது. அவங்க வந்தவங்க சோமா பாக்குறோம்னா நம்ம ஞானம் முதிருதுன்னு அர்த்தம். ஞானம் முதிருதுன்னு அர்த்தம், முதிர்ச்சி அடையுதுன்னு அர்த்தம். ரொம்ப அருமையா அவங்க நல்லா கவனிங்க. ஒரே டயத்துல உங்களுக்கும் ஞான முதிர்ச்சியை கொடுத்துட்டு அப்பாவுக்கும் திருவடி பேரை கொடுக்குறாங்க. அவங்க தங்களையும் சோமா நினைக்க வச்சு அப்பாவுக்கும் திருவடி பேர் கொடுக்குறாரு சிவபெருமா. அப்படிங்கிறப்போ பேராற்றல் சுவாமி, பேராற்றல். ரொம்ப அருமையான பணம். நானுமே பணம் கொடுத்தேங்க ஐயா. கொடுத்த உடனே அவரு இப்படி ஒரு சைஸா பார்த்துட்டு இப்படி சிரிக்கிறாருங்க ஐயா. அப்படி அது பார்த்தாலும் ஒரு ஒரு வித்தியாசமா இருந்ததுங்க ஐயா. சிவபெருமானே அந்த மாதிரி வந்திருக்காருங்கிற ஒரு உணர்வு கிடைச்சது. எல்லா உயிர்களிடத்தும் இருக்காங்க, எல்லா உயிர்களிடத்தும் பெருமாள். மகிழ்ச்சி. விமலாதேவி அம்மா அவங்களோட நிறைவு செய்யறோம். ஐயா திருவடி வணக்கங்க ஐயா. அனைத்து அடியா திருவடியும் வணங்கிறேங்க ஐயா. திருவாசகம் என்னும் தேன் அப்படின்னு எதுக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, திருவாசகம் வந்து சிவபெருமான் வந்து தேன். அதை வந்து நம்ம எப்படி நம்ம பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி உணரலாம் அப்படின்ட்டுதான் அந்த விளக்கம் சொன்னீங்க ஐயா. பல பூக்கள்ல வந்து பலவிதமான தேன் இருக்கும். அந்த அதாவது பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி தேன் சொரியும்ன்றதுனால அடியார்கள் வந்து மனம் எந்த அளவுக்கு பக்குவம் இருக்கோ அந்த ஒவ்வொரு வரியும் வந்து உணர்ந்து சிவபெருமான உணரலாம் அப்படின்ற எனக்கு சொல்ல தெரியலைங்க ஐயா. ஆனா நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. அருமையான விளக்கங்க ஐயா. அது ரொம்ப எனக்கு பிடிச்சதுங்க ஐயா. மகிழ்ச்சி 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 அம்மா. அருமை அருமை அருமை. அம்மா சுதாம்மா சுவாமி. திருவடி வணக்கங்க. அனைத்து அடியார் திருவடி. கேக்குதுங்க? கேக்குது. ஐயா, இப்ப நீங்க கிளாஸ்ல சொன்னது வந்து மாணிக்க வாசகரை விட நம்ம முந்தி அவரோட பக்தியா இதை முந்தி போக முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க. கண்டிப்பா முடியுங்க ஐயா. நம்மனால கண்டிப்பா அவரு வந்து ஒரு எண்டு கிடையாதுங்க. அவரை மிஞ்சி இந்த சென்ஸ் அவர் வழிகாட்டியா வச்சு சிவத்தை போய் நேரடியா நம்மளால தொட முடியுங்கிறது நீங்க சொல்லும் போதே எனக்கு அது முழு நம்பிக்கை இருந்துச்சுங்க. எல்லாருனாலையும் நம்ம போய் அவரை அடைய முடியும். நம்ம காட்டுற அன்புனாலையும் அவர் மேல வச்சிருக்கிற அருள், அவர் நம்மளுக்கு கொடுக்குற அருள்னாலையும் கண்டிப்பா நம்ம போய் அவர் சிவத்தை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க ஐயா. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து சொன்னாங்க, அடியார் நம்ம தனியா இருந்தோம்னா அடியார்கள் கூட இல்லைன்னா கஷ்டமா இருக்கும்னு. உண்மைதாங்க. நான் வந்து ஆந்திரா வந்தப்போ அங்க எல்லாரையும் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னடா இங்க கொண்டு வந்து விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேங்க. ஆனா வந்து உண்மையாலுமே இங்கயா நாங்க இருக்கிற ஊர் வந்து அவ்வளோ பக்திமயமான ஊருங்க. நிறைய கோயில் இருக்குங்க. அப்புறம் பூஜைன்னா அப்படி பண்றாங்க ஐயா. நம்மளாம் என்ன ஏதாவது விசேஷம் அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு வந்து முடிச்சிருவோங்க. ஆனா இங்க பயங்கரமா பூஜை பண்றாங்க. ஒரு பெரிய என்ன சொல்றதுங்க, ஒரு பக்தியோட பூமியில கொண்டு வந்து என்ன வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அதுக்கப்புறம் அடியவர்கள், நீங்க உங்க தொடர்பு வந்து எனக்கு சாமி எல்லாமே நம்ம நல்வழியில போறோம் அப்படின்னா அடியார்கள் கூட இருக்கிறாங்க அப்படிங்கறது வந்துட்டு நான் உங்க கிளாஸ் அட்டன் பண்ணலைன்னா எனக்கு வந்து ஐயோ நம்ம சரியா போகலையோ அப்படிங்கிற மாதிரி மைண்ட் எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுங்க. அடியார்களை பார்த்துட்டு நீங்க சொல்றதை கேட்டுட்டு அப்படியே சிவ கூடயே நம்ம அப்படியே உங்க கூடயும் சோசிமியாவோட ஸ்பீச் இதெல்லாம் தான் என்னை வந்து
அடியவர்களோட தொடர்பை வச்சுட்டு சிவபெருமான்கிட்ட கூட்டிட்டு போகுதுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இன்னைக்கு நீங்க சொன்னது. முழுக்க முழுக்க உண்மை. மத்தவங்க டெய்லியும் புதுசு புதுசாதான் சொல்றீங்க, எதுவுமே ரிப்பீட்டட் கிடையாதுங்க. நீங்க சொன்னீங்கல்ல ரிப்பீட் பண்ணுவேன், ரிப்பீட்டடே கிடையாதுங்க, எல்லாம் புதுசு. ஒண்ணு அவர் ஒருத்தரை பத்தி தான் சொல்றீங்க, சிவத்தை பத்தி தான் சொல்றீங்க, ஆனா ஒண்ணுமே சலிக்கிறது இல்லைங்க. போப்பா போர் அடிக்குது அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது. இப்படியா, இதுக்கு மேல இப்படியா, இதுக்கு மேல இப்படியாங்கிற மாதிரிதான் நீங்க கூட்டிட்டு போறீங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க, ரொம்ப அருமை. சிவசிவா இன்னொரு அனுபவங்கய்யா, நான் அப்புறம் கூப்பிட்டு சொல்றேன். இல்ல சுதாமா, நான் வந்து எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். கிராமங்கள்ல இருக்கிற சிவ அடியார்களுக்கெல்லாம் அடியார்கள்னா என்னன்னு அவங்களுக்கெல்லாம் என்ன வழி, அதுக்காக உங்களை எக்ஸாம்பிள் எடுத்தேன். கண்டிப்பா கண்டிப்பா, ஏன்னா நீங்க எங்களோட இருக்கிறது புரிஞ்சதுங்க. நான் நிறைய கிராமங்களுக்கு போறேன் இல்லைங்களா, நிறைய பக்தியோட இருக்காங்க. அவங்க சொல்ல நோட் பண்ணேன். இதை வந்து கடைசியில நம்ம சொல்லணும். அடி நீங்க எல்லாம் என் கூட இருக்கங்காட்டி நான் தனியா இருக்கிற ஃபீல் பண்ணல. நான் சொல்ல நீங்க கேட்டோடனே எனக்கு சந்தோஷமா போச்சு. பரவாயில்ல, எனக்கு வாய்ப்புக்கு சாமியே கொடுத்துட்டாரு, நான் நினைச்சதை சொல்ல வச்சுட்டாரு அப்படின்னு. ரொம்ப உண்மையாலுமே ரொம்ப உங்களுக்கு தான் நன்றிங்க. சந்திராமா சொல்லுங்கம்மா. பரவாயில்லைங்கம்மா. இல்ல கிராமங்களுக்கு போறேன்னு இல்லைங்களா, எவ்வளவு பக்தின்னு அவங்களுக்கு பாட தெரியாது. ஆனா சிவம்ங்கிற அந்த பக்தி அந்த இது நம்மளுக்குள்ள இல்லவே இல்லைங்க. அவங்களுக்கு பாட தெரியாது, அடியார்கள் தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனா சிவன் மேல அவ்வளவு பக்தியா இருக்காங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் என்ன வழிங்கிறதுக்காக தான் ஐயா கிட்ட கேட்டேங்க நானு. மத்தபடி இந்த மாதிரி எக்ஸாம்பிளா தான் உங்களை எடுத்தேன். இல்லம்மா, அவங்களுக்கு எல்லாம் கன்னடம் மட்டும்தான் தெரியும், தமிழ் தெரியாது. நான் சிவராத்திரிக்கு அங்க இருந்த ஒரு சிவராத்திரிக்கு ஒரு சிவன் கோயில் கிராம கோயில்ல தான் போய் இருந்தா, அத்தனை கிராம மக்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு பாட தெரியாது, என்னோட தமிழ் மொழி தெரியாது. ஆனா நான் பாடுறத காலையில வரைக்கும் திரும்ப பாடுங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்ப பாட எனக்கு வெடிஞ்சதே தெரியாது. அவ்வளவு தெரிஞ்ச மொத்த பாட்டையும் திருப்பி ரிப்பீட்டா பாடினேன். அவ்வளவு கேட்கும் போது எனக்கு ரொம்ப அழகா வந்துருச்சு. இவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்க யாரும் இல்லையே, ஆனா பக்தி மட்டும் அவங்களுக்கு நிறைஞ்சிருந்தது. அப்ப அவங்களோட பக்திக்கு ஒரு பொருள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் ஐயா கிட்ட கேள்வி கேட்டேங்க. ஏன்னா அவங்களுக்கு அடியார் இல்ல, அடியாரோட சிவத்தோட இருக்காங்க, சிவத்தோட. அப்போ அவங்களுக்கு வந்து சிவத்தோட இருக்கிறது சரிதானே, அடியாரோட இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது எனக்கு. அதுக்குதான் நான் கேள்வி கேட்டேங்க. அம்மா, அதுக்குதான் நீங்க கிடைச்சிருக்கீங்க அவங்களுக்கு. நீங்க நான் அங்கேயே இருக்க முடியாது, அவ்வளவுதான். அங்க போய் இருக்க முடியாது இல்லைங்களா, நான் உங்களை விட முடியாது. ஐயா, இந்த பிறவியில கிடைக்காட்டியும் அடுத்து இதே ஒரு சிவ புண்ணியம் வந்து அடுத்த பிறவியில அவங்களுக்கு அடியார்களோட இருக்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் கொடுப்பார் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அருமை உண்மைதான் சாமி. நம்ம பல பிறவிகளை செய்த சிவ பயன்தான் இந்த பிறவியில உலகத்தை எத்தனையோ விஷயங்கள் தேடிக்கொண்டிருந்தாலும் இந்த இரவுல இந்த இடத்துல நம்ம சிவத்தை தேடி நம்ம எல்லாரும் அமர்ந்து அதை உருகி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆற்றல் நம்ம கிடைச்சிருக்கு. குருநாதரும் கிடைச்சிருக்காரு, அடியவர்களுடைய சார்பும் கிடைச்சிருக்கு. அப்படிங்கிறப்போ நாம் செய்த பெரும் சிவ பயன்தான் இந்த அளவுக்கு இருக்கு சொல்லி இந்த அளவுல நிறைவு செய்யலாம். சாமி நிறைவு செய்யலாம். ராகவன் ஐயா வாழ்த்து பாடல் ஐயா ஆடியோ கலந்து அமைச்சர் சாமி, வாய்ப்பு இருக்குதுங்களா? சாமி சிவாய நம்ம திருவடி வணக்கம் ஐயா. அனைத்து அடியார்களுடைய திருவடிகளும் அடியேன் மனமொழிமைகளினாலே வழிபாடு செய்து மகிழ்கின்றேன். அடியேன் ஒரே ஒரு கேட்கல, அது எதற்கு தேன் அப்படின்னு சொல்லி சொன்னது. திருவாசகம் எதற்கு தேன் என்று சொன்னதுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் சொன்னீங்க. அந்தந்த ஆன்மாவினுடைய பரிபக்குவத்துக்கு ஏத்த மாதிரியான அந்தந்த மலர்றதுனால, அந்த சூட்ல இருக்கக்கூடிய மலர்றதுனால அதற்கு கிடைக்கக்கூடியது தேன். இந்த அதுல வந்து தாமரை பூவை வந்து சொல்றப்போ ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. அதாவது இப்போ அடியார்கள் அருளாளர்கள் இருக்கிறாங்க, இவ்வளவு அற்புதமான பாடல்கள் எல்லாம் பாடியிருக்காங்க. ஆனா அவங்க எப்பொழுதுமே இந்த மாதிரி பாடலை பாடிக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்னா அந்த மாதிரி பாட மாட்டாங்க. அதாவது அந்த தாமரை செந்தாமரையா இருக்கிறப்போ காலம்பர விழக்கூடிய இளம் சூட்ல, அதாவது சூரியனுடைய இளம் சூடு அந்த மலர் மேல எப்ப படுதோ அப்பொழுதுதான் அதனுடைய தேனை பீத்து அடிக்குமா.
அப்போதான் அது வந்து தேன் அவ்வளவு சொரியும். அந்த மாதிரி இறைவன் என்கின்ற சூடு அருளாளர்கள் மேல படுறப்போ அதற்கு ஏத்த பரிபக்குவத்துக்கு ஏத்த மாதிரி அவர்களினுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த வெளிப்பாடுதான் அந்த திருவாசகம், திருவருட்பா மாதிரியான ஒரு இது. அதுல வந்து அடியனுக்கு ரொம்ப லிங்கடா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு வார்த்தை சொன்னீங்க, இன்னைக்கு 392வது அமர்வு போயிட்டு இருக்கு. நாங்க அமர்வுல போட்டாலும் இதே விஷயத்தான் சொல்லுவோம், 500வது அமர்வுல சொன்னாலும் இதே விஷயத்தான் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னீங்க. அதேதான் திருவாசகத்தை வந்து 5 வயதுல படித்தாலும் ஒரு அனுபவம், 95வது வயதுல படித்தாலும் ஒரு அனுபவம். ஆனா அது தேன். ஏன்னா அந்த 95 வயசுல கிடைக்கிறப்ப இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் ஒண்ணு இருக்கும். அந்த நேரத்துக்கு நமச்சிவாய வாழ்க்கைக்கு வந்து ஒரு அர்த்தம் கிடைக்கும். அந்த மாதிரிதான் திருவாசக அமர்வுலையுமே வந்து நம்ம பல விதமான கருத்துகளையும் வேறு வேறு கருத்துக்களை சொன்னாலும் அந்த நாளைக்கு அந்த பக்குவத்துல, எந்த பக்குவத்துல இருந்து நம்ம அதை சிந்திக்கிறோமோ அதற்கான அந்த அனுபவம் வந்து இந்த ஆன்மாவுக்கு கிடைக்கும். ஆடி ஆஃபர்ல வந்து இறைவனை வாங்கணும், அவன் ஆடிக்கிட்டு இருக்கிறான். ஆடி ஆஃபர்ல இருக்கிறவன் அடியவர்களோட போய் ஆடி ஆஃபர்ல ஆடிட்டு இருக்கிறவனா அள்ளிட்டு வந்துடணும் அப்படின்னு சொன்னது ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க சாமி. சிவாயனம் சிவாயனம் திருவடி சிவ அடியன் ஆறிரு தடந்தோள் பாடுறேன் சாமி. சிவாயனம் சிவா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அருமை அருமை, அட்டகாசம் பண்ணிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எல்லா அடியார்களுக்கும் அடியனுடைய மிகச்சிறந்த நன்றிகளும் பாராட்டுகளும். அடுத்த முறை முடிந்த அளவுக்கு அடியார்களுடைய வரத்தை அதிகம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணலாம். நன்றிங்கம்மா. அடியார்கள் திறவாங்க அமைச்சர்.